ஹலோ ட்ரகீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு. ஸோ போன டேக்குக்கோட ரியல் லைஃப் ஸ்டோரிக்கு அந்தளவு வியூஸும் இல்லை. மேபி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோஸ் போட்டனால ஒய்டியோட அல்காரிதம் பண்ண வேலையா என்னன்ட்டு தெரியல. பட் இட்ஸ் ஓகே. ஆனால் உங்களோட எல்லாரோட கமெண்ட்ஸும் பார்த்து நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியானேன். அண்டு ரொம்ப ஹாப்பிடா. ஸோ நிறைய பேர் வந்து டாப் ஜேகேவா போடுங்க அப்படின்னு கேட்டிங்கல்ல. ஸோ அதான் இன்னைக்கு வந்து மாஃபியா ஜானரில் ஒரு டேக் குக் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்லைன் மட்டும் பார்த்துட்டு நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டிருக்கேன் அண்டு நான் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன்டா. ஸோ அப்டேட்ஸ் எல்லாம் நான் அதில் கண்டிப்பாக கொடுக்குறேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, இதில் டாப் ஜேகே ஒரு மாஃபியாவாக இருப்பான். பட் அவனுக்கு ஏஜ் வந்து 40. அண்ட் தயோங் இதில் பாட்டம். அண்டு அவனுக்கு ஏஜ் வந்து 17. இன்னும் 1 வீக்கில் அவனுக்கு வந்து 18 ஆக போகுது. ஸோ ஜேகே அண்ட் தயோங் 2 பேர்த்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படின்னா, ஸோ ஜேகேவோட கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன் தான் நம்மளோட தயோங். ஆனால் ஜேகேக்கு தயோங் மேலே அந்த அளவு கண் இருக்காது. பட் தயோங்க்கு ஜேகேனா அவ்வளோ பிடிக்கும். அவனோட அந்த மஸ்குலர் பாடியும் அவனோட அந்த ஒரு மாதிரியான திமிரான கெத்தான ஆட்டிடியூடும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேடா, இந்த ஒன்லைன் போதும். அண்டு கொஞ்சம் ரைனி சீசன்னால வெளியில் மழை பெய்யுது. அதனால் நாய்ஸ் எதுவும் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் போட்டு ரெடக்ஷன்லாம் போட்டு தான் நான் அப்லோட் பண்ணுவேன். பட் ஸ்டில் நிறைய பேர் வந்து அந்த முத்து கொடுக்குற சத்தம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நாய்ஸ் ரெடக்ஷன் போட்டு அப்லோட் பண்ணுறது தான். பிகாஸ் நாய்ஸ் ரெடக்ஷன் போடும்போது அது உண்மையான நாய்ஸை விட்டுட்டு முத்தம் கொடுக்குற சத்தத்தெல்லாம் நாய்ஸை நினச்சி க்ளீனப் பண்ணி விட்டுருது. ஸோ அதனால தான்டா, கோச்சிக்காதீங்க. ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்போ ஜேகே ஒரு இருட்டான டார்க்கான ரூமில் அப்படியே கையில் கன் வச்சுட்டு சோஃபா மேலே ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக உட்காந்துருக்கான். அவனுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு டேபிளில் ஒரு பிரம்மாண்டமான கேண்டில், அது ரொம்ப அழகா அணையாமல் அந்த ரூம்க்கே வெளிச்சம் கொடுக்குற மாதிரி எரிஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த கேண்டிலோட வெளிச்சத்தில் ஜேகேவோட ஃபேஸ் பார்த்தோன்னா ஒரு மாதிரி ரொம்ப டெரராக இருக்குது. அவன் செம்ம கோவமாக அப்படியே கன் எடுத்து அவனுக்கு நெத்தியில் ப்ளேஸ் பண்ணியிருக்கான், ஆப்போனண்ட்டோட நெத்தியில். இப்போ இந்த பிளேஸில் 2 தான். ஒன்று லைஃப் ஆர் டெத். உனக்கு லைஃப் வேணுமா இல்லை டெத் வேணுமாங்கிறத நீ ஒருத்தன் தான் முடிவு பண்ணணும். உனக்கு 2 ஆப்ஷன், வாழ்வா சாவா, இது 2 தான். அப்போ ஆப்போனண்ட்டில் உள்ளவன் கதறிட்டு இருக்கான், ஜோன் நான் மன்னிச்சு விட்டுருங்க ஜோன் அகெயின் பண்ண மாட்டேன், சாரி ஜேகே சாரி. ஓ, என்னோட நேமாக சொல்கிற அளவுக்கு உனக்கு அவ்வளோ ஆட்டிடியூட் அண்ட் அருகதை வந்துருச்சா? என்னோட நேம் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு இங்கே எவனுக்குமே எப்படி இங்கே எவனுக்குமே கட்ஸ் இருக்கக்கூடாது. அதையும் மீறி ஒருத்தனுக்கு என்னோட நேமை கூப்பிடுற அளவு கட்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு அவன் இப்படி ஒரு மாதிரி மரியாதை இல்லாமல் பேசினதுனால அவன் அப்படியே நெத்திலே ஒரு ஷாட். அவனும் அப்படியே அந்த இடத்துலேயே விழுந்துடுறான். அப்போ ஜேகேயோட பாடி கார்ட்ஸ் எல்லாரும் அவனை அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ அவன் இழுத்துட்டு போகும்போது அந்த ரத்தம்லாம் அப்படியே போகுது. ஜேகேவும் எனக்கு என் கையில் அவனும் சாகக்கூடாதுன்னு நினச்சேன், என்ன பண்ணுறது, அவனோட லக் அவ்வளோதான். 18 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இந்த மாஃபியாவோட இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன். இவ்வளோ வருஷம் ஆச்சு. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து இந்த ஃபுல் மாஃபியா இண்டஸ்ட்ரி இப்போ நான் ரூல் பண்ணிகிட்ருக்கேன். ஆப்போனண்ட்டா எனக்கு ஒருத்தனும் இருக்கக்கூடாது, எப்படி ஒருத்தனும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவனும் பேசிட்டு அவனோட கெட்டப்பெல்லாம் நார்மலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு கெஃபேக்குள்ளே என்ட்ரு ஆகுறான். அந்த கெஃபே போயிட்டு அப்படியே ஆர்டர் கொடுக்குறான். அப்போ அந்த ஆர்டர் எடுக்கிற பையன் செம்ம க்யூட்டா அவனோட ப்ரிட்டி ஐஸ் வச்சு ஜேகேவை பார்க்குறான்.
எஸ், அவர் திரும்ப வந்துட்டாரு. ஓ மை மாஃபியா டாடி. ஏன் ஏன் டாடி என்னை ஒன் டைம் கூட பார்க்க மாட்ற? நானும் உன்னை நான் திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் நீ என்னோடய வேர்ட்ஸை லிசன் பண்ண மாட்ற, என்னை இக்னோர் பண்ணுற. ஏன் இப்படி பண்ணுற? இன்னும் 1 வீக் தான். இன்னும் 1 வீக்கில் என்னோடய பர்த்டே. நான் 18 இயர்ஸ் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் உன்னால் கூட என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ ஜேகே அப்படியே அந்த பையனோட ஃபேஸ் பார்க்காமையே அவனோட ஆர்டரை கொடுக்குறான். டு அமெரிக்கானோ, இல்லை டு ஐஸ்ட் அமெரிக்கானோ அண்ட் 1 சீஸ் கேக் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு அவனோட கேங்கோடு போயிட்டு உட்காடுறான் ஒரு டேபிளில். அப்போது ஆர்டர் எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தயாங் தான். ஐ நோ டேடி, உனக்கு ஐஸ்ட் அமெரிக்கானோன்னா அவ்வளோ பிடிக்கும். இதோ என்னோட கையாலே உனக்கு செஞ்சு கொண்டு வருவேன் அப்படின்னு அவனும் அங்கே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் அவனோட ஸ்கூல் படிச்சுட்டே. ஸோ அப்போ ஜேகே கேட்கவும் தயங்கும் அப்படியே அவனுக்கு தேவையானது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான். இது என் டேடிக்கு, இது அவரோட அசிஸ்டண்ட்க்கு. என் டேடிக்குள்ளதை நான் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணி கொடுக்கணும். சுகர்லாம் கரெக்டான லெவலில் எல்லாமே பார்த்து பக்காவாக பண்ணி கொடுக்கணும். அவரோட ட்ரிங்க் அண்ட் சீஸ் கேக் எனக்கு விட எனக்கு நான் தான் பேக் பண்ணால் ரொம்ப ஃப்ளஃபியாக வந்திருந்தது, ரொம்ப யம்மியாக இருந்தது. எனக்கு தெரியும் டேடி உனக்கு இந்த சீஸ் கேக் ரொம்ப பிடிக்கும்னு. ஐ நோ உனக்கு நான் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன் தான், பட் ஸ்டில் நீ என்னை கண்டுக்கவே மாட்டேறியே அப்படின்னு எப்பயுமே யார் அந்த கவுண்டரில் நின்னாலும் ஜேகே வர்றது தெரிஞ்சு தயாங் அவங்கள போக சொல்லிவிட்டு அவன் தான் எப்பயுமே ஜேகேக்கு ஆர்டர் எடுப்பான். ஸோ இன்றைக்கும் அப்படி தான். ஸோ அவனோட ஃப்ரெண்டு இருப்பான், அவனை போக சொல்லிவிட்டு அவனும் எடுத்தான். பட் ஜேகேக்கு நல்லா தெரியும் தயாங் வந்து இப்படி எப்போ போனாலும் தொல்லை பண்ணிகிட்டே இருப்பான். லைக் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு கன்ஃபஸ் பண்ணிகிட்டே இருப்பான்னு. ஆனால் ஜேகேக்கு 40 ஏஜ், தயாங்க்கு இப்போ தான் 18 ஆக போகுது. ஸோ அதனால் அவன் அந்த அளவு கண்டுக்க மாட்டான். பிகாஸ் அவனுக்கு டைமும் இருக்காது. அவனோட அந்த இண்டஸ்ட்ரியை பார்க்குறதுக்கு மட்டும்தான் அவனுக்கு டைம் இருக்கும். ஸோ அப்போது அந்த ஆர்டரெல்லாம் பண்ணிவிட்டு ஸோ ஜேகேவோட அந்த ஐஸ்ட் அமெரிக்கானால மட்டும் வித் லவ் டேடி பை யுவர் கியூட்டி லிட்டில் டைகர் அப்படின்னு எழுதுகிறான். அப்போது அதை ரொம்ப பத்திரமா ஒரு ட்ரெயில எடுத்துகிட்டு போயிட்டு ஜேகேக்கு சர்வ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜேகே கூட ஜேகேவோட பிஏ ஒருத்தவன் இருப்பான். ஸோ எப்பயுமே அவன் தான் ஜேகேக்கு. ஸோ ஜேகேயோட பக்கத்தில் போயிட்டு அவன் க்யூட்டாக அந்த லவ் நோட் மாதிரி எழுதுனான்ல, ஸோ அதை ஜேகேக்கு வச்சுட்டு அனதர் ஐஸ்ட் அமெரிக்கானோவை அவனோட பிஏக்கு வைக்கிறான். அப்போ சீஸ் கேக்கே எடுத்து சாப்பிட்டு அந்த ஐஸ்ட் அமெரிக்கானோவை எடுத்து அவன் சிப் பண்ணுறதுக்காண்டி கையில் எடுக்கிறான். அப்போ தான் நோட் பண்ணுறான், யுவர் லிட்டில் டைகர். இந்த லிட்டில் டைகரோட தொல்லை வர தாங்கவே முடியுதில்ல அப்படின்னு மேலே எழுதியிருந்த இந்த ஸ்டிக்கி நோட்டை அப்படியே எடுத்து கசக்கி டஸ்ட்பினில் அங்கேருந்து தூக்கி போடுறான். அதுவும் கரெக்டாக போயிட்டு விழுகுது. அப்போ தயாங் இதெல்லாம் பார்த்துட்டு, டேடி இது எனக்கு என்ன புதுசா? எப்போவுமே நீ இதே தானே ஹேபிட்டாக வச்சுருக்க, என்னை இக்னோர் பண்ணுறது. ஆனால் ஒன் டே கண்டிப்பாக வருவேன். ஒரு 1 வீக்காக அவனை நான் தொல்லை பண்ணாமல் விட்டுட்டேன், பட் எனக்கு நான் கண்டிப்பாக வருவேன் டேடி அப்படின்னு அவனோட ஒர்க் அப்படியே விட்டுட்டு ஜேகே எல்லாத்தையும் குடிச்சிட்டு எழுந்து போகும்போது ஜேகே பின்னாடியே போகிறான். அந்த ஏப்ரானெல்லாம் கட்டியிருப்பான். இப்போ அதோடையும் போகிறான். அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு போகாமல் டேடி ஜியான் டேடி ஜியான் டேடி அப்படின்னு போகிறான். ஜேகேக்கு இந்த பேரை கேட்குமே சரியான டென்ஷன் ஆகுது. யாரும் என்ன அப்படி கூப்பிடுறதே கிடையாது. ஆனால் இவன் எவ்வளோ தைரியம் இந்த லிட்டில் டைகருக்கு அப்படின்னு கன் எடுத்து அப்படியே திரும்புகிறான். அது கரெக்டாக தயாங்கோட நெத்தியில் போயிட்டு அந்த கன் இருக்கு. அப்போ தயாங் இதுக்கெல்லாம் சுத்தமாக பயப்படவே மாட்டுறான். டேடி ஐ நோ, நான் எவ்வளோ டைம் உன் பக்கத்தில் வந்தாலும் நீ என்னை இக்னோர் பண்ணிகிட்டே இருக்க டேடி, எனக்கும் புரியுது. ஆனால் டேடி எனக்கு நீனா ரொம்ப பிடிச்சிருக்கு டேடி, ஐ லவ் யூ டேடி. டே இவங்க பாரு, என்னோட லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷனுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை இங்கேயே ஷூட் பண்ணாமல் உன்னை விட்டுட்டு போகிற தயம். டேடி இங்கே பாரு, சும்மா டேடி டேடின்னு என்னோட பின்னாடி சுத்தாமல் உன்னோட ஸ்கூல் ஸ்டடீஸாக பார்க்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, இதோ
இன்னைக்கு தான் ஒருத்தன் என் பேரை சொன்னதுக்காக அவனை போட்டு தள்ளிட்டு வந்தேன். அகெயின் நீயும் என் பின்னாடி ஜியான் டாடி ஜேகே டாடின்னு சுற்றிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, தயங்க மாட்டேன் கொன்னையும் கொல்றதுக்கு. அப்போ நெத்தியில் வச்சிருந்த அந்த கன்னை தயாங்கே அப்படியே அவனோட கழுத்துல இருந்து அப்படியே நெஞ்ச சைடு இறக்குறான். டேடி எங்கே சுட்டு? ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டேடி. உன் கூட வாழ முடியலனாலும் நீ என்னை சுட்டா நான் செத்துருவேன்ல. அப்போவாச்சும் உன்னை லவ் பண்ணுவியா? கோஸ்டாக வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஸோ இதுதான் உன்னோட இம்மச்சூர். பாரு எவ்வளோ இம்மச்சூராக பேசுகிறேன்னு. டேடி இன்னும் 1 வீக்கில் எனக்கு பர்த்டே. எனக்கு என்ன கிஃப்ட் தர போகிறேன்? ஃபஸ்ட்டு உன்னை நான் ஒரு ஹியூமனாகவே கன்சிடர் பண்ணல லிட்டில் டைகர். டேடி ஆனால் நான் உன்னை மட்டுமே என்னோட வேர்ல்ட் தான் நினச்சிருக்கேன். நான் உன்னோட பேபி கிடையாதா? எப்பயுமே உன்னோட லிட்டில் டைகர் தான். டேடி சேஃபாக போயிட்டு வா அப்படின்னு அவன் ப்ளேஸ் பண்ணியிருந்தால கன்னை அந்த கையிலேயே தயாங்க போயிட்டு, டேடி சேஃப் என்ன, பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ எல்லாருக்கிட்டையுமே ஜேகே இவ்வளோ காமாலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டான். ஆனால் தயாங்கிட்ட மட்டும்தான் எந்தளவு அமைதியாக பேச முடியுமோ அவனும் அந்தளவு அமைதியாக பேசுவான். பிகாஸ் அவன் ரொம்ப சின்ன பையன்னு. இப்போ ஜேகே, எங்கே பாரு லிட்டில் டைகர், யூ ஆர் ஜஸ்ட் 17. டேடி பட் நான் நெக்ஸ்ட் வீக்கில் 18 ஆகிடுவேன். ஷட் அப். ஆனால் நான் I'm 40. எனக்கு 40 வயசு ஆகுது. இது ரொம்ப ரொம்ப சின்ன பையன். டேடி ஸோ தட்ஸ் வை ஐ கால் யூ டேடி. மாஃபியா டேடி. ஓ நான் உனக்கு டேடியா அப்படின்னு தயாங்கோட பின்முடிய அப்படியே பிடிக்கிறான். தயாங்க அது வலிக்குது. இங்கே பாரு, நீ எனக்கு கொடுக்குற இந்த பெயின் எனக்கு ரொம்ப ரொம்ப சுகத்தை மட்டும்தான் கொடுக்கும். நீ எனக்கு எவ்வளோதான் எனக்கு வலி கொடுக்க நினச்சாலும் அதை நான் அப்படியே ஹாப்பியாகவே ஏற்றுக்குவேன் டேடி அப்படின்னு அப்படியே ஜேகேவை போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறான். அப்போ பிரியை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். உனக்கு இன்னும் ஷிஃப்ட் முடியலையா? உன்னோட பிரதர் ஒன்றும் பிக் பண்ண வரலையா? பட் இன்னைக்கு நான் உன் கூட வரேன்னு சொல்லிட்டேனே. எதுக்கு என் கூட வர்ற? நீ எனக்கு யாரு? நான் உன்னோட வைஃபி. வாட்? நீ என்னோட ஹஸ்பண்ட், நான் உன்னோட லிட்டில் டைகர் வைஃபி. என்னோட ஒய்ஃபா? என்னோட ஒய்ஃப் ஆகுறதுக்கெல்லாம் ஒரு தனி கட்ஸ் வேணும். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓ என்ன கட்ஸ் வேணும் டேடி? இந்த கட்ஸ் போதுமா அப்படின்னு ஜேகே ரொம்ப ஒரு மாதிரி மஸ்குலர் பாடி வச்சுட்டு செம்ம ஹைட்டாக இருப்பான். அப்போது தயம் அப்படியே ஜேகேயோட கழுத்தை நல்லா எட்கி பிடிச்சிட்டு அவனோட உதட்டிலே போயிட்டு நல்லா அழுத்தி முத்த குடிச்சிட்டு அவனோட உதட அப்படியே ஒரு மாதிரி சப்பிட்டு இருக்கான். டேடி இது போதுமா டேடி? இப்போ ஜேகேக்கெலாம் ஷாக்கு. தயாங்க பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அவனோட கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அப்போ அந்த சைட் தயம், என்னோட டேடிக்கு எனக்கு நான் முதல் முத்தம் கொடுத்தேன். டேடி இது எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா? ஏன் டேடி உனக்கு புரிய மாட்டேது? டேடி எனக்கு நீனா பிடிக்கும். உன்னை தவிர என்னால் யாரையுமே பார்க்க முடியாது அப்படின்னு அவனும் ஸ்மைல் பண்ணிட்டே அப்படியே அவனோட ஒர்க் பார்க்க போயிடுறான். ஸோ எப்படியே ஈவினிங்கும் நைட்டாக சேஞ்ச் ஆகுது. அப்போ ஜேகே அவனோட வீட்டில் உட்காந்துருக்கான். லைக் அது ரொம்ப பெரிய பேலஸ்லாம் இல்லை, ஒரு குட்டியான பேலஸ். அண்டு அவனுக்குன்னு ஒரு சில ஒர்க்கர்ஸ் லைக் பாடி கார்ட்ஸ் அந்த மாதிரின்னு அப்படியே அவன் நிறைய ஃபைல்ஸ் எடுத்து பார்த்துட்ருக்கான். வாட்? ஓ இங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாம் இந்த கடையில் ஏன் இன்னும் போகலை? என்னதான் மாஃபியாவாக இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்கே பாருங்கள், எது எப்படி இருந்தாலும் எது எந்தெந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அது அந்தந்த இடத்துக்கு கரெக்ட் டைமிங், எப்படி கரெக்ட் டைமிங்கில் பர்ஃபெக்டாக போய் சேரணும். அதில் எனக்கு யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. மேடம் நீ இதை பார்த்துக்கோ அப்படின்னு அங்கே ஒரு மேனேஜர் இருப்பார். அவர்கிட்ட ஜேகே அதை கொடுத்துட்றான். அப்போ தயாங்கும்
அவனோட அந்த டியூஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவன் அப்படியே வர்றான். எனக்கு டேடியை பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. போகலாமா? ம். டியூஷன்லேருந்து சைக்கிளிங் பண்ணிகிட்டே போனால் ஜஸ்ட் 2 கிலோமீட்டர், ஒரு 20 மினிட்ஸ் ஆகுமா? டேடியை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அவனும் அப்படியே போகிறான். அவனோட வாய்ஸ் கூட என்ன வச்சுராகுது, அவ்வளோ குழந்த பையன். ஆனால் அவனுக்கு ஜேகேனா அவ்வளோ பிடிக்குது. டேடி, நான் வந்துட்டுருக்கேன். உன்னோட லிட்டில் டைகர் வந்துட்டே இருக்கேன் என் பஸ்குள்ளே பன்னியை பார்க்குறதுக்கு அப்படின்னு அவனும் அப்படியே கிளம்பிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு ஜேகே அப்போ தான் நல்லா குளிச்சுட்டு, ஸோ அந்த ரிச் பீப்புள்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, குளிச்சு முடிச்சக்கப்புறம் ஒரு சாஃப்டான கிளாத் அதை எடுத்து அப்படியே கட்டிட்டு அவனுடைய நனைஞ்ச முடிய அப்படியே கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு தயங்க அவன்கிட்ட பிஹேவ் பண்ணது தான் அவனுக்கு மைண்டில் வந்துட்டு போயிட்டே இருக்கு. ஷியா லிட்டில் டைகர், எதுக்கு இப்படி டேடி 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 நீ பின்னாடியே வந்துட்டுருக்க? எவ்வளோ டைம் சொன்னாலும் உன்னோட மரமண்டைக்கு மட்டும் ஏன் நான் சொல்கிறது எப்பயுமே கேட்கவே மாட்டுது லிட்டில் டைகர். ஏன் எல்லார்கிட்டேயும் உன்னை ரொம்ப ரூட், ஆனால் உன் கீழே மட்டும் நான் இது ஒரு மாதிரி சாஃப்டாக நடுகணும். இன்னைக்கு என்னோட டே ஃபுல்லாக வேற என்னவோலாம் நடந்தது, ஆனால் நீ உன்னை பற்றி மட்டுமே திங்க் பண்ண வைக்கிற லிட்டில் டைகர் அப்படின்னு அவனே யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவனோட வீடை சுற்றி நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்கும். அவன் பாடி கார்ட்ஸ் கையில் கன் அப்படி இப்படின்னு நிறைய அப்படியே ரொம்ப ப்ரொடெக்ஷனோடு தான் இருப்பான். ஸோ எனிமி எங்கேருந்து எப்போ எப்படி வருவாங்கன்னே தெரியாதுன்னு, ஸோ எப்பயுமே ஒரு மாதிரி அலர்ட்டாக இருப்பான். அவனோட பில்லோ கீழே எப்பயுமே ஒரு கன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு சில ஹிடன் ஸ்பாட்டும் இருக்கும். ஸோ அங்கே அவன் எப்போவுமே ஒரு சிலது அப்படியே ஹைட் பண்ணி வச்சுருப்பான், பிகாஸ் ஆஃப் சம் ப்ரைவசி அண்டு கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்கு. அப்போ கீழே அப்படியே ஒரே ரணங்கல சவுண்ட். நான் டேடி பார்க்கணும், என்னை விடுங்க, நான் டேடியை பார்க்கணும் அப்படின்னு கீழேருந்து தயம் ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கான் அந்த பாடி கார்ட்ஸ் எல்லார்கிட்டையும். அப்போ வாக்கி டாக்கி மூலியமா கீழே என்ன நடக்குது அது அப்படியே ஜேகேக்கு கேட்கும். அந்த வாக்கி டாக்கி மூலயமா இந்த சத்தமும் கேட்குது. நான் டேடியை பார்க்கணும், ப்ளீஸ் என்னை அலோவ் பண்ணிங்க, ப்ளீஸ் நான் டேடி பார்க்கணும் அப்படின்னு குழந்த மாதிரி ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ ஜேகேக்கு தாயாங்கோட வாய்ஸ் நல்லாவே கேட்குது. லிட்டில் டைகர் வந்துட்டியா? என்னை தொல்லை பண்ணுறதுக்கு வந்துட்டியா நீனு? ஏன் லிட்டில் டைகர் எவ்வளோ சொன்னாலும் சொன்னாலும் புரிஞ்சுக்கவே முடியல லிட்டில் டைகர். எஸ், நான் ஒரு மாஃபியா தான், ஆனால் எப்பயுமே உன்னை சேஃபாக பார்த்துக்க முடியும், போகிற இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியும்னு என்னால் சத்தியமாக சொல்ல முடியாது. ஆனால் நீ என் கூடவே இருக்கணும் அப்படின்னு நல்லா இடம் பிடிச்சிட்டு இருக்க. ஷார்கிட்ட இருந்து அந்த பிடிவாதத்தை கற்றுக்கிட்டியோ தெரியல லிட்டில் டைகர். ஜெகே, இப்போ நீ கீழே போக வேணாம். சப்போஸ் நீ போனேன்னு வச்சுக்கோ, அவன் இன்னும் அதிகமாக இடம் பிடிப்பான். ஆனால் ஜெகே, ஆனால் அவன் தனியாக இருக்க தான் நல்லது. லிட்டில் டைகரை நான் மிரட்டியும் பார்த்துட்டேன், ஆனால் அவன் பயப்படுற மாதிரியே தெரியல. அப்போ கீழே இருந்து தயோங் செம்மையாக கத்துறான், டேடி லவ் யூ ஸோ மச். அப்போ ஜேகேக்கு இது கேட்குது. டைகர் எவ்வளோ டைம் சொல்கிறது என்கிட்ட வந்து லவ் யூ நிற்காதுன்னு. டேடி ஐ நோ நீ இங்கே தான் இருக்கன்னு, ஏன்னா என் வாய்ஸ் கேட்குறதில்ல, ஆனால் ஏன் வர மாட்டேற? டேடி, என்னோட வாய்ஸ் கேட்டு என் ஃபேஸை கூட பார்க்க தோணலையா? அப்போ அவனோட சிஸ்டமில் அப்படி கீழே இருக்க சிசிடிவியை கனெக்ட் பண்ணுறான். ஸோ தயோங் அழகாக குட்டியாக ஒரு ஷர்ட் போட்டுட்டு கீழே ஒரு ஹாஃப் ட்ரௌசர் போட்டிருக்கான். அப்படியே அவன் டியூஷன்லேருந்து கிளம்பி சைக்கிள் எடுத்துட்டு ஜேகேவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டான். ஸோ ஜேகேக்கு இது நல்லாவே தெரியுது. லிட்டில் டைகர், என்னை பார்க்கணுன்னு வந்துருங்க, எனக்கு புரியுது, ஆனால் ஸ்டடீஸ் இஸ் மஸ்ட், ஃபஸ்ட்டு ஸ்டடி. ஆனால் என்ன எதுக்கு நீ பார்க்கணும்? நானும் எவ்வளவோ டைம் சொல்லிட்டேன், நம்ம 2 பேருக்குள்ளே சுத்தமாக செட் ஆகாது, உனக்கு வயசு என்ன எனக்கு வயசு என்னன்னு நிறைய டைம் நான் சொல்லிட்டேன்.
ஆனால் சொல்லியும் உனக்கு ஏன்டா, ஏன் ஏன் அவன் புத்தியில் மட்டும் ஏறவே மாட்டுது? டேடி, இப்போ நீ வரலன்னு வச்சுக்கோ, நான் இங்கேருந்து போகவே மாட்டேன், இங்கே உட்காந்துருவேன் அப்படின்னு பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நகல சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துக்கிறான். லைக் அந்த காரெல்லாம் என்ட்ரு ஆகும்ல அந்த ஹவுஸ்குள்ளே, அந்த ஒரு என்ட்ரன்ஸ்லேயே அப்படியே உட்காந்துக்கிறான், கொஞ்சம் கூட நகலாம. அப்போ ஜேகே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். அவனால் எப்படி அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி திருப்பி அவனை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுனும் தெரியல. அண்ட் அவனோட இன்னொரு ஒரு அவன் எக்கடி கேட்டான், உனக்கு என்ன ஜிகே? உனக்கு நொட்ட வேண்டியதே 1008 இருக்கு. அதை ஃபஸ்ட்டு நொட்டு, அப்புறமா லிட்டில் டைகர், மற்றதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு அவனும் அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆக பார்க்குறான். ஆனாலும் அப்பப்போ தயாங் பேசுறது அவனோட வாக்கி டாக்கியில் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கு. அப்போ ஜேகே அப்போ தான் அவனோட இன்னொரு லேப்டாப் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங், அதில் வேர்ல்டு வைடில் உள்ள மாஃபியாஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக அண்டு மற்ற விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவும் அந்த மீட்டிங். ஸோ அதில் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான பீப்புள்ஸ் அண்டு ரொம்ப தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதில் இருப்பாங்க. ஸோ அப்படி வேர்ல்டு வைடில் பார்க்கும்போது ஒரு 20 பீப்புள்ஸ் எல்லாரும் அப்படியே ஃபேஸு, நெக்கு, ஆர்ம்ஸுன்னு எல்லாத்துலேயும் டேட்டோ போட்டுட்டு பார்க்கவே ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு ரகடாக இருக்காங்க. அதில் ஜேகே ஒன் ஆஃப் த மெம்பர் அப்படியே ஆன் பண்ணுறான். அவன் வாக்கி டாக்கி ஆஃப் பண்ண மறந்துட்டான். ஸோ ஆன் பண்ணிட்டு உட்காடுறான். எல்லோரும் ஜேகேவை பார்த்து ஸ்மைல் பண்ணி எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட பாஷையில் கேட்டு அப்படியே மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஸ்டார்ட் ஆகி இடையில ஒரு சீரியஸான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இப்போ போயிட்டு இருக்கும்போது ஜேகே தான் ரொம்ப சீரியஸாக எல்லாத்துக்கும் இது எப்படி அது எப்படின்னு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக ஒரு சவுண்ட், டேடி டேடி ப்ளீஸ் கீழே இறங்கி வா, நான் என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணுறேன் டேடி. அப்போ எல்லாருமே அப்படியே ஜேகேவை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணுறாங்க. ஹாட் ஜேகே, அதுக்குள்ளே பேபியெல்லாம் பிறந்துச்சா என்ன, இல்லைனா உன்னோட செட்டப்பா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படி கலாச்சி சிரிப்பாங்களோ அது மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி நக்கலாக இருக்குது. அவங்க எல்லாரும் கேட்டு ஜேகேவை பார்த்து சிரிக்கிறது. ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. தயவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது இப்போ செம்ம கோவம் ஆயிட்டு. எல்லாரும் அவங்க வாய் மூடுறீங்களா? வாய் மட்டும் மூடலன்னு வச்சுக்கோங்க. என்ன மாதிரி நீங்களும் மாஃபியா தான், உங்களை மாதிரி நானும் மாஃபியா தான். சமனை போடுவேன், எங்கே வந்து போடுவேன், எப்படி போடுவேன்னு ஒருத்தனுக்கும் தெரியாது. ஆனால் ஸ்கெட்சு பக்காவாக இருக்கும் அப்படின்னு கோவமாயிட்டு ரொம்ப ரொம்ப கோவத்தோடு அந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வைக்கிறான். லிட்டில் டைகர் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கே இப்போ வாய் வரலை. பிகாஸ் தயம் உன்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நான் ஏதாச்சும் இம்பார்ட்டண்டாக இருக்கும்போது இடையில வந்து வளைஞ்சிட்டு இருக்காத, ஏமா என்னை டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப ரொம்ப அவமானமாக போச்சு. பிகாஸ் ஆஃப் யூ ஒன்லி. இன்னுமே எனக்கு உன் மேலே இருக்க கோவத்தை அதிகம் தான் படுத்துது. இம்மெச்சூர், சச் இம்மெச்சூர் கிட்டோ அப்படின்னு செம்ம கோவமா அப்படியே கீழே போகிறான். ஸோ மீட்டிங்காக நல்லா ட்ரெஸ்அப் பண்ணிட்டு பிளாக் அண்ட் பிளாக்லாம் ஹேர் ஸ்டைலெல்லாம் செட் பண்ணிட்டு தான் போயிருப்பான். கீழே வரும்போது கோவமா அப்படியே இறங்கும் போதே அவனோட ஹேரும் அப்படியே பவுன்ஸ் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ கீழே வந்ததும் தயாங்கோட ஃபேஸில் ஜேகேவை பார்த்தது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஆனால் ஜேகேவோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு கோவம். அப்போ தயம், டேடி அதுக்கு கோவமாக இருக்காரு. டேடி why are you so angry because of me or anything else? அப்படின்னு மனசுக்குள்ளே கேட்குறான். ஜேகே மேலேருந்து கையில் வாக்கி டாக்கி எடுத்துகிட்டு வந்திருப்பான். அப்போது ஜேகேவை பார்த்ததும் தாயாங்கும் அப்படியே எழுந்துக்கிறான். ஆனால் எதுவாக இருந்தாலும் என் டேடியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷப்படும் போது தயாங்கோட கண்ணு முன்னாடி அந்த வாக்கி டாக்கி அப்படியே சுக்குநூறாக உடச்சி போடுறான். தயாங் இதை பார்த்து ரொம்ப பயந்துடுறான். அப்போ தயாங்குல செம்ம பயமாயிடுது. டேடி
ஏன் அவ்வளோ கோவமாக இருக்கீங்க, எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி நடுங்குறான் பார்த்து. ஸோ தயாங் அப்படியே க்யூட்டாக கண்ணாடி போட்டிருப்பான், ஒரு முட்டி கண்ணாடி மாதிரி. அது ஜேகே அப்படி கழட்டு அதையும் தூக்கி போட்டு ஒரு உடை. எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன், என்னோட வழியில் குறுக்க வராத, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு. எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன் சொல்லு பார்க்கலாம். உனக்கு நான் எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவனோட ஐஸ் எல்லாம் செம்மையாக ரெட் ஆகுது. பிகாஸ் ஜேகே அவ்வளோ கோவத்தில் இருக்கான். தயாங்கும் அது புரியுது. டேடி என்னை மன்னிச்சிரு, ஆனால் எனக்கு நம்மளோட முதல் முத்தம் அதுவும் நான் உனக்கு கொடுத்தேன், அதை என்னால் மறைக்க முடியல டேடி. அதான் உன்னை அகைன் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக ஓடி வந்துட்டேன், சாரி. அப்போ ஜேகேவால் இதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. பிகாஸ் அவ்வளோ பேர் முன்னாடி அது அவமானமாக இருந்தது. ஆனால் ஜேகேக்கு தயாங்க பார்க்கும்போது கோவம் அதிகமாக தான் ஆகுது. பிகாஸ் அவனோட ஆக்டிவிட்டீஸ், அவன் எவ்வளோதான் என்னை விட்டு போன்னு சொன்னாலும் அவன் போகவே மாட்டான். அது டேடியே என்னோட லவ் எனக்கு புரியவே மாட்டுது. என்ன லவ்? என்ன மண்ணாங்கட்டி லவ்? இங்க பாரு, இன்னும் ஒரு நிமிஷம் என் கண்ணு முன்னாடி நின்னா இங்கிருந்து நீ உயிரோட போக மாட்டேன். எவ்ரி டைம் உன்னை நான் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறேன். யார்கிட்டையும் இவ்வளோ சாஃப்ட் ஹார்ட்டடாக நான் இருந்ததே கிடையாது. ஆனால் நீ ரொம்ப ரொம்ப சின்ன பையன். டேடி எனக்கு என்ன 1 வீக்கில் பர்த்டே, அதை எப்படி செலிப்ரேட் பண்ணலான்னு கேட்க தான் வந்தேன். ஆனால் செலிப்ரேஷன் உன் பர்த்டேவை நான் இதுக்கு செலிப்ரேட் பண்ணணும்? ஈவன் என்னோட பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ண மாட்டேன். டேடி ஐ நோ, என்னோட பர்த்டேக்கு 1 வீக் ஆஃப்டர் உன்னோட பர்த்டே. நான் அதுக்கும் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன். ப்ளீஸ் பிளான் ஸ்பாயில் ஆகாம என் கூட வருவியா? புஜேக்கு டென்ஷன் ஆகிட்டு தயாவோட காலரை பிடிச்சி அப்படியே தூக்குறான். குட்டியோண்டா இருப்பான் தயம். ஜேக்கு அப்படியே அவனை பிடிச்சி தூக்கவும் தயாவுக்கு ஒரு மாதிரி லைட்டாக பயமாகிட்டு அவன் உடம்புக்குள்ள செம்மையா நடுங்குது. டாடி என்ன இவ்வளோ கோவமா இருக்க? இவ்வளோ கோவமா நான் இருந்து நீ பார்த்ததே இல்லைல்ல. பிகாஸ் என்னோட இந்த ரூட் சைட் உன்கிட்ட நான் என்னைக்கும் காட்டினதில்லை. ஏன்னா நீ அதுக்கு டிசர்வ் இல்லைன்னு நினச்சேன். பட் நவ் ஆன்வர்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் நீ டிசர்வ், புரியுதா? அப்படின்னு செம்ம கோவமாகறான். அப்படியே மேலே தூக்கிட்டு தயங்க பார்க்குறான். தயங்கெலாம் அப்படியே ஒரு மாதிரி வேர்த்து கொட்டுது. த சேம் டைம் அவனுக்கு செம்ம பயமாகுது. டேடி ஐ நோ என்கிட்ட அப்படி ரூடாலாம் நடந்துக்க மாட்டேன், இப்போ என்னை இறக்க விடு ப்ளீஸ் அப்படின்னு அவனோட கண்ணிலேருந்து ஒரு டியர் பழிஞ்சு ஓடிட்டு இருக்கு அவன் கண்ணத்தோட. அட்லாஸ்ட் அது அவனோட உதட்டில் போய் நிற்குது. டேடி ப்ளீஸ் டேடி. அப்போ ஜேகேவும் அப்படியே இறக்கி விட்டுடுறான். ஆனால் எவ்வளோதான் பயம் காட்டினாலும் தயாங் ஜேகேவை விட்டு தர மாதிரியே இல்லை. அட் த சேம் டைம் ஜேகே அப்படியே அவனோட கன் எடுத்து தயாங்க மிரட்டலான்னு சொல்லிட்டு வெளியில் எடுக்கிறான். என்னை சுட போறியா? என்னை சுட போறியா நீனு? ஓ நான் கெஃபேல சொன்னதான் இப்பயும் சொல்லுவேன். அவன் கூட சேர்ந்து வாழ முடியலன்னா அவன் கையால் நான் செத்துருவேன் டாடி, செத்துருவேன். இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு ஜேகே கிட்ட திரும்ப தயாங் அதையே சொல்லிட்டு இருக்கான். அப்போ தயாங் ஒரு மாதிரி கூனி குறுகிறது ஜேகேவும் பார்த்துட்டு அவன் இந்த மாதிரி ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கிறதையும் பார்த்துட்டு அவனுக்கு கோவம் இன்னும் தனியவே இல்லை. ஸோ அந்த கோவம் இன்னும் தான் அதிகமாகுது. அப்போ கன் எடுத்து அகெயின் தயாங்கோட ஹெட்லேயே பாயிண்ட் பண்ணுறான். டாடி ஐ நோ எனக்கு நீ இந்த கிஃப்ட் கொடுத்தாலும் நான் ஏற்றுக்குவேன். உனக்கு என்னோட இந்த உயிர் தான் கிஃப்டாக வேணும்னா நீ எடுத்துக்கோ. பட் ஸ்டில் ஐ லவ் யூ டாடி. நான் என்ன பண்ணாலும் நீ தாங்க மாட்டேத்தையும். கெட் லாஸ்ட். நான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன், இங்கேருந்து போயிடு. நோ டாடி, அது எப்படி நான் போவேன்? அப்படின்னு அங்கேயும் இறந்து போயிட்டு ஜேகேவை ஹக் பண்ணுறான். ஸோ தலையில் கன் இருக்கிறது கூட அவன் பொருட்படுத்தாம ஜேகேக்கு இன்னும் டென்ஷன் ஆகி
அப்படியே ஷூட் பண்ணிடுறான். அப்போ ஒரு கன் ஷாட். எல்லாருமே அப்படியே திரும்பி ஜேகேவை தான் பார்க்குறாங்க. தயாங் அப்படியே கீழே விழுகிறான். அப்போ ஜேகே தயாங்க சுட்டிருக்க மாட்டான். ஸோ ஸ்கையை பாயிண்ட் பண்ணி தான் சுட்டிருப்பான். ஸோ அந்த சவுண்ட் கேட்டதுமே தயாங் ஒரு மாதிரி அதிர்ச்சியில் தான் அவன் மயங்கியிருப்பான். இப்போ ஜேகே பார்க்குறான். ஸோ அவனோட அந்த டைனி ஹேண்ட்ஸ், டைனி ஐஸ், அவனோட க்யூட்டான அந்த வாயின்னு எல்லாத்தையும் பார்க்குறான். ஸோ ஜேகேக்கு புரியுது அவன் ஒரு மாதிரி பயத்தில் தான் மயங்கிட்டான்னு. அவனை அழகாக அப்படியே தூக்கிட்டு ஜேகே அவனோட ரூமுக்கு கொண்டு போகிறான். அவனை அப்படியே படுக்க வைக்கிறான். அவனுக்கு மேலே வர்றான். ஜேகே ஒரு ஷர்ட் குட்டியாக ட்ரௌசர் தானே போட்டிருப்பான். ஸோ ஜேகேயோட உடம்பு தயாங்கோட உடம்பு அப்படியே மறைச்சிருது. இப்போ ஜேகே தயாங்கோட நெத்தியில் போயிட்டு, லிட்டில் டைகர் எதுக்கே பயப்பட்ட அப்படி? ஓ, என்னால் உங்ககிட்ட ரொம்ப ரூடாகவும் பிஹேவ் பண்ண முடியல. ஐ திங்க் ஐ லைக் யூ டூ அப்படின்னு ஜேகே தயாங்கோட நெத்திலே போயிட்டு ஒரு மாதிரியான சேஃப் கேஸ் கொடுக்குறான். எங்க பாரு டைகர், நீ நல்லா தூங்க, நாளைக்கு காலைல பார்த்துக்கலாம் அப்படின்னு கீழே இருந்த தயாங்கோட சைக்கிள் அவனே எடுத்து அவன் கார் பக்கத்தில் அழகாக பார்க் பண்ணி வச்சிருக்கான். அப்போ ஜேகே தயாங் பக்கத்துலேயே அவனை கட்டி பிடிச்சிட்டே தூங்குறான். அப்போ தயாங்கும் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ ஜேகே என்னது இது, லேப்டாப்லேருந்து ஏதோ சத்தம் கேட்டுட்ருக்கு அப்படின்னு லேப்டாப் போய் பார்த்தா, லேப்டாப் வந்து அவன் ஸ்லைட்லி ஓப்பனில் தான் வச்சுருப்பான். லைக் ஜேகே வந்து தயாங்க தூக்கிட்டு வந்தது அண்டு அவனுக்கு நெத்தியில் முத்தம் கொடுத்ததுன்னு. ஸோ மீட்டிங்கில் இருந்து எல்லாருமே அப்படியே பார்த்துருப்பாங்க. அப்போது அதில் டான் மாதிரி ஒருத்தவன் இருப்பான். லைக் நல்லா ஃபேஸில் எல்லாம் டேட்டு போட்டுட்டு. அப்போ அவன், ஹலோ மிஸ்டர் ஜியான், ஓ இந்த இரும்பு இதயத்துக்குள்ள காதல் வந்துடுச்சா? அந்த சின்ன பையன் உங்கள் இதயத்தில் காதல் வர வச்சிட்டானா? வாவ், வாட் அ கிரேட் ஹியூமன் அப்படின்னு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. லைக் நக்கல் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பண்ணிப்பாங்கல்ல, அது மாதிரி. அவன் ஜங்குக்கும், இன்னும் இந்த மீட்டிங் முடியலையா? அது எப்படி மிஸ்டர் ஜான்? நீங்கள் எதுக்கு கோவப்பட்டீங்கன்னு தெரிஞ்சுக்காம எப்படி எப்படி நாங்கள் மீட்டிங் எண்ட் பண்ணுவோம்? இப்போ அங்கே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. இனிமேல் ஜியான் ரொம்ப பிஸியாக இருப்பார், நம்ம கடையை சாத்திட்டு கிளம்பலாம் அப்படின்னு எல்லாருமே ஜேகே பார்த்து ஒரு மாதிரி கலாச்சிட்டு, வெல்டன் ஜேகே, இனிமேல் ஜேகே மாஃபியாவாக பார்க்க முடியாது, ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக தான் பார்க்க முடியும் அப்படின்னு அவனை நல்லா கலாச்சி விட்டுட்டு எல்லாருமே லீவ் ஆகிடுறாங்க மீட்டிங்கில் இருந்து. இப்போ அந்த சைடு தயவங்க பார்க்குறான். அவன் ஒரு மாதிரி குட்டியாக பூனை குட்டி மாதிரி தூங்கிட்டு இருக்கான், ரொம்ப அமைதியா. என் நேரம் அவன் முழிச்சிருந்தானா நோய் நோய்னு பேசி ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருந்திருப்பான். ஆனால் இன்னைக்கு எதுவுமே பேசாமல் தூங்கும் போது எவ்வளோ அமைதியாக இருக்கா. ஏன் இப்போ மற்ற நேரம் மட்டும் துருத்துருன்னு இருக்கு தயம்? லிட்டில் டைகர், 1 வீக்கில் பர்த்டே வருதுல்ல, அதுக்கான பிளான்ஸ் நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது எதுவுமே உனக்கு தெரியாது, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தெரியாது. நம்ம 2 பேர் மட்டும் தனியாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். எஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவ்வளோ நேரமாக தயங்க தூங்கிட்டு இருக்கான். அப்போ தூங்குறதே ஜேகே ரொம்ப அழகாக ரெஸ்ட் பார்த்துட்டு இருக்கான். ஓ, அவனோட கண்ணு முடி, அவனோட ஃபிங்கர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ப்ரிட்டியாக இருக்கு. வாட், ப்ரிட்டியா? இந்த வேர்டை நான் யூஸ் பண்ணியா ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்கு. ப்ரிட்டி, ப்ரிட்டி லிட்டில் டைகர் அப்படின்னு அவனுக்குள்ளேயே அடிக்கடி ப்ரிட்டின்னு சொல்லிகிட்டே இருக்கான். பிகாஸ் அவன் ஒரு மாதிரி கோல்டாக ரூடாக அப்படி தானே இருப்பான். ஸோ அந்த கல் இதயத்துக்குள்ளே கரைச்ச மாதிரி வந்து லவ்வும் ஒட்டிக்கிச்சு. அப்போ தயாங்கும் நல்லா தூங்கிட்டு அந்த சைட் திரும்பி படுக்கிறான். அழகாக அவனை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருந்தேன். எப்போ என்னடானா திரும்பிட்டான். கிளியர் வியூவில் அவன் மூக்கு, கண்ணு, உதடுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். உதடுங்க என்ன லிப் பாம் யூஸ் பண்ணுறான்னு கூட தெரியல.
எப்போ பாரு லிப் க்ளாஸ் போட்ட மாதிரி நல்லா பல பலன் தான் இருக்கு. என்னதான் போடுவான், அப்படி என்னதான் போடுவான்னு தெரியல. அப்போ இவன் சொல்லும் போது கரெக்டாக தயங்கும். அழகா அவனோட உதட அவன் நாக்கு வச்சு லைக் ஈரமாயிட்டா ட்ரை ஆயிட்டா பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இதோ தூங்கும் போது சொல்றதெல்லாம் காதில் இருக்குங்கிற மாதிரியே எல்லாம் பண்றான். ஒரு வேலை முழிச்சிருப்பானோ அப்படின்னு அந்த சைடு போயும் நல்லா தெளிவா பார்க்குறான். ஆனா தயாங் தூங்கிட்டு தான் இருக்கான். ஏ அவளுக்கு முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கு, அதை பண்ண போகணும். ஆனா நீ இங்க இவனை உட்காந்து ரசிச்சிட்டு இருக்க அப்படின்னு என்னதான் அவனோட மனசாட்சி கேட்டாலும், ஆனா அவனோட ஐஸ் ஃபுல்லாமே தயாங் மேலேதான் இருக்கு. அவன் ஒரு ஸ்லீப்பிங் பியூட்டி மாதிரி தூங்கிட்டு இருக்கான். அதை அப்படியே ஜிக்கி பார்த்துட்டே இருக்கான். சொல்லுவாங்கல்ல டிஸ்னில உள்ள ஸ்லீப்பிங் பிரின்சஸ், அது மாதிரி தூங்கிட்டு இருக்க. அந்த பிரின்சஸை யாராச்சும் முத்தம் கொடுத்து அவங்கள அந்த சாபத்துல இருந்து விட வைப்பாங்க. ஆனா நான் இப்படியே உன்னை பார்த்துட்டு இருக்கிறது என்னோட சாபமா, இல்ல நீ என்ன இப்படி பார்க்க வைக்கிறது உன்னோட வரமா? எனக்கு ஏண்டா எதுவுமே புரிய மாட்டுது. நீ என்கிட்ட நெருங்க நெருங்க நான் இன்னும் உன்கிட்ட நெருங்கிட்டு இருக்க. உன்னை விட்டு தூரம் போகாம, உன்னை விட்டு விலகாம. ஏன் ஐ நோ இட்ஸ் டோட்டலி ராங். ஆனா ஒய் ஐ காண்ட், என்னால் முடியல. ஐயும் எல்லாமே நீ ரிலேஷனுங்கிற ஒரே ஒரு அந்த ரீசனுக்காக மட்டும்தான். இவ்வளோ நேரம் கான்ஃபரன்ஸில் எல்லாத்தையும் பார்த்து என்னை ஓட்டு எடுத்துட்டானுங்க. இனி என் பாடி கார்ட்ஸ் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறானுங்களோ தெரியல. அதுலேயும் முக்கியமாக ஒருத்தர் இருப்பான், தடி தாண்டவராயா அப்படின்னு அவனை பல தடவை கலாச்சி விட்டுருக்கேன் அவன் ஆள் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது. ஆனால் இப்போ நானே உன்னை கூப்பிட்டு வந்து இப்படியெல்லாம் பண்ணி உன்னை தூக்கிட்டு போயிட்டு முத்தம் கொடுத்தது மட்டும் அவன் பார்த்தான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். என்ன நல்லா தலையும் வாழுமா பிச்சு எடுத்துருவான், கலாச்சி எடுத்துருவானுங்க அப்படின்னு அவனும் தயாவும் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தயாவும் அப்படியே தூக்கத்திலேயே முடங்க ஆரம்பிக்கிறான். லவ் மீ ப்ளீஸ், லவ் மீ, லவ் மீ ப்ளீஸ் அப்படின்னு. ஸோ ஜேகேக்கு புரியுது, அவனுக்கு ட்ரீமில் ஜேகே வந்திருக்கான், ஜேகேவை தான் லவ் மீ அப்படின்னு கேட்குறான்னு. அப்போ ஜேகேவும் தயங்கோட நெஞ்சில் தட்டி கொடுத்துட்டே, பேபி எஸ் ஐ லவ் யூ, ஐம் ஹியர் வித் யூ, டோன்ட் பேனிக், ஐம் ஆல்வேஸ் ஹியர் வித் யூ அண்ட் பி வித் யூ அப்படின்னு என்னென்னமோ பேசுகிறான். ஸோ அதெல்லாம் தயாங்க்கு அதில் விளங்கவா போகுது. ஆனால் தயாங்க்கு ஜேகே அவன் நெஞ்சில் தட்டி கொடுத்த அந்த கையை பிடிச்சிட்டு அவனும் ரொம்ப நிம்மதியாக தூங்குறான். அப்போ ஜேகே இதுக்கு மேலே இருந்தோன்னா விடிய சிவராத்திரி தான், பேசாமல் நம்மளும் தூங்கிடலாம் அப்படின்னு அவனும் தூங்குறான். ஸோ தயாங் அப்போ இன்னொன்று நெருக்கமாக வந்து ஜேகேக்குள்ளேயே போயிடுறான். லைக் ஒரு குழந்தை எப்படி தன் அம்மாவோட கைக்குள்ள ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுமோ, ஸோ அதே மாதிரி தயாங் ஜேகேவோட ஹேண்ட்ஸில் நல்ல ஒரு மாதிரி சேஃபாக ஃபீல் பண்ணுறான். ஸோ அதை ஜேகேவாலையும் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இடையில அப்பப்போ எழுந்து தயாங் நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்குறானு அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். தயாங் இட்ஸ் 5:30 AM, ஆனால் ஸ்டில் 1 hour once நான் முழிச்சு ஒன்றை பார்த்துட்டே இருக்கேன். என்னதான் என்ன பண்ணியோ தெரில தயாங். அப்போ மார்னிங் ஆகுது, பாடி கார்டு வந்து ரிமைண்ட் பண்ணுறான் ஜேகேக்கு, பாஸ் நம்மளுக்கு ஐயோ வர்றானே, கதவு வேற தட்டுறானே, என்ன பண்ணலாம்? பாஸ் 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 தூங்குறீங்களா என்ன? என்ன சொல்கிறது? ஆமாம் நான் தூங்கிட்டு தான் இருக்கேன். என்ன வேணும் உனக்கு? பாஸ் அப்போது உங்கள் கூட ஒரு பையன் இருந்தானே தயாங்னு, அந்த பையன் அவன் எங்கேயாச்சும் கிடப்பான், எடுத்து தூக்கிட்டு வந்து எங்கேயாச்சும் தூக்கி வீசியிருப்பேன். அச்சோ பாஸ், அப்போது கீழே பார்த்தா உங்கள் ஒரு ஆளோட காலத்தோட தானே பாஸ் இருக்கு.
என்ன கழுத்தடும். அப்போ தான் யோசிச்சு பார்க்குறான், நைட்டு மழை வேற பெஞ்சதில்ல. ஸோ அதில் அந்த ஜகதியோட தான் ஜேகே அவனோட ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாமே அவனோட ரூம்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாடி கார்டு பார்க்கும்போது அவனுக்கே புரியுது. ஆனால் ஜேகேக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறனால அவன் எதையுமே சொல்ல மாட்றான். பாஸ், ஐ நோ, எனக்கு எல்லாம் தெரியும் பாஸ். எப்படி சொல்கிறது? நான் வேணா ஒரு பாட்டை பாடி காடிறட்டா? நீ என்ன பாட்டு பாடி காட போற? இரும்பிலே ஒரு இருதயம் முளைக்குதோ. அப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துடுது. டேய், என்ன நீனு சிரிப்பு காட்டிட்டு இருக்காம போறியான்னு கன் எடுத்து போட்டுன்னு போட்டுருவேன். பாஸ் பாஸ், நான் கரெக்டான சாங் கண்டுபிடிச்சிட்டேன் பாஸ். கரெக்டான சாங்கு. இரும்பிலே ஒரு இருதயம் முளைக்குதோ. என்ன பாஸ், முளைக்குதா? நொட்டுது. டேய் என்ன, போய் காரை ரெடி பண்ண. நமக்கு இன்னைக்கு முக்கியமான சம்பவம் இருக்குல்ல. அவனை போயிட்டு மீட் பண்ணும், நேரில் மீட் பண்ணும். பாஸ், எனக்கு ஒரு டவுட்டு. பக்கத்தில் யாரையோ கட்டி பிடிச்சிட்டு பேசுகிற மாதிரியே இருக்கே பாஸ். நீங்கள் தலகானையும் கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாட்டீங்க. கன்னை கட்டி பிடிச்சாலும் உங்கள் உடம்புல பாதி உடம்ப மறைக்கிற மாதிரி இருக்காது. பாஸ், என்னாச்சு? எனக்கு ஏதோ உங்கள் பக்கத்தில் ஏதோ ஒரு பையன், அதுவும் நேற்று நைட்டு பார்த்த பையன் இருக்க மாதிரியே தோணுது பாஸ். உண்மையா? டேய், உன்னை பாடி கார்டு வேலை பார்க்க சொன்னாங்களா இல்லை வேற வேலை பார்க்க சொன்னாங்களா? அதை மட்டும் பார்த்துக்கோ. அப்போ இதுக்கு மேலே அவன் கலாச்சிட்டு இருக்கான். ஜேகே இங்கேருந்து, டேய் இப்போ போகலன்னு வச்சுக்கோ, உன்னை சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவேன். பாஸ் பாஸ், நீங்கள் இரும்பு, இந்த இரும்பு இதயத்துக்குள்ள காதல் மலர்ந்துருச்சு. அப்போ ஜேகே இவன் வேற தூங்குறான். இல்லைன்னா டோரில் என்னத்தையாச்சும் தூக்கி எறிஞ்சிருப்பேன் என்னை கலாய்கிற கலாய்க்கு. அப்போது தயங்கும் லைட்டாக ஒரு மாதிரி அசைகிறான். சின்ன குழந்தையாட்டம் அவனை தட்டி தூங்க வைக்கிறான். அப்போ தயாங்கும், என்னது இன்னைக்கு பில்லோ ரொம்ப சாஃப்டாக இருக்கு அப்படின்னு நல்லா கட்டி பிடிச்சிக்கிறான். நல்லா வாமான பில்லோவாக இருக்கு. எனக்கு இந்த பில்லோ ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போது இல்லையே, இது நல்லா ஒரு மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இருக்கு, படிக்கட்டு மாதிரி அப்படியே நல்லா தொட்டு தடவுறான். ஜேகேக்கெலாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அப்போது இது மார்னிங் ஆனாலே பாய்ஸ்க்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது தயங்க அப்படியே தடவிட்டு அவனோட கையவும் கீழே கொண்டு போயிட்டான். லைக் ஜேகேவோட அந்த இடத்துல கரெக்டாக கை வச்சிட்டான். ஜேகேக்கெலாம் ஒரு மாதிரி முடியல, அசைஞ்சிட்ருக்கான். என்ன பில்லோ இவ்வளோ லென்த்தியாக இருக்குது, இவ்வளோ லென்த்தியாலாம் நான் ஷாப் பண்ணவே இல்லையே, இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நல்லா வச்சு பார்க்கும் போது தான் தெரியுது. என்ன நமக்குள்ள மாதிரி இருக்குது, ஆனால் நம்மளது இல்லையே அப்படின்னு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஜேகேக்கு அப்படியே விறுவிறுத்து போயிருக்கு காலங்காத்தாலேயே. ஸோ அந்த வேர்வையோடைய தயாங்க ரொம்ப பக்கத்தில் பார்க்குறான். தயாங்கோட மூச்சு காற்று ஜேகேயோட மூச்சு காற்றும் ரொம்ப ஒரு மாதிரி சூடாக பின்னிட்டு இருக்கு. அது வந்து, ஜேகே நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? நான் எப்படிங்க வந்தேனா? எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? மை லிட்டில் டைகர், எல்லாத்தையும் மறந்துட்டியா? என்ன புதுசா ஜேகேன்லாம் கூப்பிட்ற? என்னை எப்போவும் எப்படி கூப்பிடுவேன்? அது வந்து அப்படின்னு அப்போ தான் தயாவுக்கு நேற்று நடந்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஸோ ஜேகே வந்து ஷூட் பண்ணது, அதில் தயாங் பயந்து மயங்கினதுன்னு எல்லாமே அவனுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. அதை அப்படியே மைண்டில் வச்சுட்டு, டேடி அப்போது நீ தான் என்னை டேக் கேர் பண்ணிக்கிட்டியா? என்னை தூக்கத்தில் கன்சோல் பண்ணதும் நீ தானா? ஆமாம் மை லிட்டில் டைகர், உன்னை தூக்கத்தில் கன்சோல் பண்ணது, உன்னை டேக் கேர் பண்ணிக்கிட்டது எல்லாமே நான் தான் பண்ணேன். அப்புறம் ஸ்கூலுக்கு டைம் ஆகலையா? ஆமாம், நான் ஸ்கூலுக்கு போகணும். அச்சிச்சோ 6 o'clock ஆகிடுச்சா? நான் போகணுமே. லிட்டில் டைகர், நல்லா படிக்கணும். நான் நல்லா படிப்பேன்.
அப்புறம் 18 வயசு ஆயிடுச்சுன்னா ஸ்கூல் முடிச்சிடுவேன். அவ்வளோதான். அவ்வளோதானா? அடுத்து என்னோட பேஷன் நோக்கி போகணும். பேஷன் என்ன தெரியுமா அப்படின்னு காலங்காத்தாலே ஜேகே கிட்ட ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். தயங்கும். என்னோட பேஷன் சொல்லி பார்க்கலாம். உன்னோட பேஷன் என்ன? அது வந்து அப்படின்னு தயாங் அவனோட குட்டியான ஹேண்ட்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஜேக்கோட மூக்கு மேலே வைக்கிறான். இந்த மூக்கு, இந்த வாய். பாஸ், ஐயோ தடி தாண்டவர் ஆயா, இப்போ நீங்கள் என்னடா வேணும்? என்ன பாஸ், இப்போ மட்டும் சத்தம் வீரியமாக கேட்குது. அப்போ ஜேகே பக்கத்தில் ஒரு மெட்டல் பீஸ் இருக்கும், அதை எடுத்துகிட்டு போய் டோரில் வீசுறான். அவன் அப்படியே தெரிச்சு ஓடிடுறான். ஐயோ பாஸ் ரொம்ப கோமாயிருவார், அப்புறம் நமக்கு வேலைங்க நாம தான் அப்படின்னு அவனும் அப்படியே ஓடி போயிட்டுறான். அப்போது தயாங் மூக்கில் வச்சிருந்த கையை அப்படியே கீழே உதட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றான். இந்த உதடு, அப்புறம் அதுக்கு கீழே இருக்க இந்த நெஞ்சு, அதுக்கு இந்த சைடில் இருக்க இந்த ஹார்ட்டில் நான் ஃபுல் டைமாக என்ட்ராகணும். இப்போ எனக்கு கொஞ்சம் புரியுது, இங்கே நான் வந்து 0.5% என்டர் ஆகிட்டேன்னு. ஆனால் எனக்கு உங்கள் ஹார்ட் ஃபுல்லாக 100% நான் இருக்கணும் டேடி. என்னை அலோவ் பண்ணுவீங்களா? நான் உள்ளே வரலாமா அப்படின்னு காலங்காத்தாலே க்யூட்டாக கேட்டுட்ருக்கான். அப்போ ஜேகேவும் அப்படியே தயாங்க்கு மேலே வர்றான். தயாங்கோடதும் அவனோடதும் ஒன்றாவே இருக்குது. உரசிட்டு, டேய் என்னை எப்படி கூப்பிடுவேன்? கால் பண்ண, அகைன் கால் பண்ண பார்க்கலாம், என்னை கூப்பிடு. நான் ஃபோன்லையா அப்படின்னு எடுக்க போகிறான். அப்போ அவனோட கையை நல்லா அவனோட 2 கையை வச்சு தயாங்கோட கையை பிடிச்சிட்டு, என்னை எப்படி கூப்பிடுவேன்? காலையில் நல்லா தலகாணி தடவுனல்ல, எதை தடவுன்னு தெரியுமா? அது வந்து அப்படின்னு தயாங்கோட ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி வெக்கத்தில் செவக்குது. நான் தெரியாமல் தொட்டுட்டேன், இனிமேல் தொட மாட்டேன். நான் தெரியாமல் தொட்டியா? தொட மட்டுமா செஞ்ச? நல்லா பிடிச்சி நல்லா பண்ணுறியே, என்ன அப்படி பண்ணணும்னு நினைக்கிறியா? இன்னும் 18 வயசு கூட ஆகலை, ஆனால் அதுக்குள்ளே அப்படி பண்ண நினைக்கிறியா அப்படின்னு தயாங்க்கு மேலே போயிட்டு அவனோட நெஞ்சிலே நல்லா கடிக்கிறான் ஜேகே. இப்போ தயாங்க்கு அது ஒரு மாதிரியான சுகத்தை ப்ளஸ் வலியை கொடுக்குது. அப்போது ஜேகே அப்படி எழுந்துட்டு, எங்க பார், என்னை பற்றி நினைக்கும் போது உனக்கு இந்த வலியும் ஞாபகத்துக்கு வரணும், அண்டு இந்த சுகமும் ஞாபகத்துக்கு வரணும். வலி ஒரு 18 வயசு வரை ஞாபகம் இருந்தால் போதும். ஏன் 18 வயசுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் எனக்கு நீயும் உனக்கு நானும் ஃபுல்லாக சுகத்தை மட்டும் கொடுத்துக்கலாம், எந்த ஒரு வலியுமே இல்லாமல். புரியுதா மை லிட்டில் டைகர்? அப்போது தயாங்க்கு நல்லாவே புரியுது அவன் ஒரு மாதிரி பேசுகிறான், ஹிண்ட் கொடுக்குறான் அப்படின்னு. அவனுக்கு அகைன் அவனோட ஃபேஸ்லாம் செவக்கும் போது அவனோட கண்ணத்தை போயிட்டு ஜேகே நல்லா கடிக்கிறான். லிட்டில் டைகர், ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல? ஆமாம். ஐயோ எனக்கு பார்ட் டைம் வேறு போகணும்ல, இன்னைக்கு ஏர்லியராக வர சொன்னாங்க. ஓ, பார்ட் டைம் பண்ணிகிட்ருக்கல்ல? நோ, இனிமேல் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்? எனக்கு பார்ட் டைம் பண்ணும்போது தான் உங்களை பார்க்கலாம், அங்கே வருவீங்க. இனிமேல் இங்கேருந்தே போகலாம். இல்லை, அது வந்து ஒபே மை ஆர்டர் மை லிட்டில் டைகர், புரியுதா? திஸ் இஸ் மை ஆர்டர். புரியுது அப்படின்னு ஜேகேவை எழுந்துக்க விடாம அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். அப்போ ஜேகேவும், என்ன லிட்டில் டைகர், என்னை போக விட மாட்டியா? டேடி போகாத, இங்கே இரு, எனக்கு அந்த வேர்ட் மட்டும் சொல்லு ப்ளீஸ். லிட்டில் டைகர், உனக்கு இப்போ என்ன வேர்ட் வேணும்? அது எனக்கு என்ன வேணும்னா அந்த 3 வார்த்தை, அந்த 3 வார்த்தை போதும். எந்த வார்த்தை? ஐ ஹேட் யூ, அந்த 3 வார்த்தையா? அது நான் இனி என் வாழ்க்கையில் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிற 3 வார்த்தை. நான் கேட்குறது இப்போ எப்பயுமே லைஃப்பில்
கேட்டுட்டே இருக்கணும்னு நினைக்கிற அந்த 3 வார்த்தை. ஓ, அந்த 3 வார்த்தை. ஐ லைக் யூ அந்த வார்த்தையா? ம். நோ, இது ஒரு மாதிரி எக்ஸாக்டாக இல்லை. எனக்கு எக்ஸாக்டான ஒரு வார்த்தை வேணும். அந்த வார்த்தை சொல்லு. எக்ஸாக்டான வார்த்தையா? கண்டிப்பாக இப்போ சொல்ல மாட்டேன். ம், நான் சொல்லவே மாட்டேன். ப்ளீஸ், ஐ பெக் யூ. பெக் பண்ணுறியா டேடிக்கிட்டேயே? ம், பண்ணு, நல்லா பண்ணு. எனக்கா எப்போ சொல்ல தோணுதோ அப்போ தான் சொல்வேன் அப்படின்னு ஸ்மெர்க் பண்ணிட்டு எழுந்து போயிடுறான். ஸோ தயாங்கும் சொல்லவே மாட்டாரா டேடி அப்படின்னு அவனும் ஸ்கூல் கிளம்ப போகிறான். அப்போ ஸ்மெர்க் பண்ணிகிட்டே போன ஜேகே அப்படியே அவனை பற்றி திங்க் பண்ணி பார்க்குறான். லிட்டில் டைகர், நீயா கேட்ட ஐ லவ் யூ அப்படிங்கிற அந்த 3 வார்த்தை நான் சொல்லவே மாட்டேன். ஏன் தெரியுமா? பிகாஸ் அந்த 3 வார்த்தையை உன்னோட பர்த்டே வருதுல்ல, அப்போ தான் நீ மெச்சூர் ஆவ. உன்னோட 80th பர்த்டே. அந்த பர்த்டே அப்போது உனக்கு சுகத்தை கொடுத்துட்டே அந்த ஒரு 3 வார்த்தை நான் கண்டிப்பாக சொல்வேன் லிட்டில் டைகர். ஐ ஸ்வேர், நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு அவனும் அந்த திங்கிங்கில் அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு அவனோட ஒர்க் முடிச்சுட்டு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி போகிறான். அப்போது ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு பிளேஸ் விசிட் பண்ணுறான். லைக் அது ஒரு பீச் வியூவில் இருக்குது. அந்த சைடு சீ மாதிரியும் லைக், ஆனால் அது ஒரு எக்ஸாக்டான பீச். அதோட சாண்ட் எடுத்து அப்படியே கையில் பார்க்குறான். அது ஒரு மாதிரியான சாஃப்ட் சாண்ட், ஒயிட் கலரில். அதை பார்க்கும் போதே அவனுக்கு தயாங் தான் ஞாபகம் வருது. இந்த பீச்சோட மண்ணில் அவனோட உடம்புல இந்த மண்ணெல்லாம் பட்டிருக்கும். நானும் அவனும் மாறி மாறி கட்டி பிடியும் போது இந்த பீச்சோட சாண்ட் எங்கள் 2 பேர் மேலேயும் வண்ணம் பூசின மாதிரி பூசிக்கொள்ள. இல்லை 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 இல்லை, இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட். என்னோட பேபிக்கு, என்னோட லிட்டில் டைகருக்கு இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கிஃப்ட். இதுவும் இருக்கணும். இட்ஸ் ஒன் ஆஃப் த கிஃப்ட். அப்படின்னு அவன் கார் எடுத்துகிட்டு மறுபடியும் நல்லா ட்ரைவ் பண்ணி ஒரு மவுண்டைன் சைடு போகிறான். மவுண்டைன் சைடு. அப்போது இது மார்னிங் 11 AM. அப்போ அதில் போய் பார்க்கும்போது நல்லா ஒரு மாதிரி வெளிச்சமா, ஒரு மாதிரி லைக் இயற்கையோடு இணைஞ்ச மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு அந்த வியூஸ் எல்லாம். இங்கேருந்து ராத்திரி பார்க்கும்போது இந்த சிட்டியே ஒரு மாதிரி ஜொலிக்கும். அப்போ நானும் அவனும் அவனோட உதடு மேலே, என்னோட லிட்டில் டைகரோட உதடு மேலே என்னோட உதடு படம். சச் எ பியூட்டிஃபுல் சினாரியோவில். அப்படின்னு அதை யோசிச்சு பார்க்குறான். ஸோ ஜேகே அண்ட் தயாங் 2 பேரும் எதுவுமே போடாமல் அந்த மவுண்டனோட டாப்பில் அப்படியே ஒன்றா இருக்க மாதிரி. இப்போ தயாங்கோட அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறான். பார்க்கும் போதே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. லிட்டில் டைகர், இந்த மவுண்டைன் வியூ, இந்த டாப்பும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த வியூ உன்னோட அழகை விட ரொம்ப ரொம்ப கம்மி. வேறு பிளேஸ் பார்க்கலாம் அப்படின்னு அவனோட பர்த்டேக்கு எங்கே கூட்டிகிட்டு போகலான்னு ஒரு ஆப்டான பிளேஸ் பார்க்கணுன்னு அகைன் சுற்றி சுற்றி திரியிறான். ஆனால் அவனுக்கு எந்த பிளேஸுமே அந்தளவு கிடைக்கல. அட்லாஸ்ட் ஒரு ஃப்ளவர் கார்டன், அங்கே கரெக்டாக வண்டியை ஸ்டாப் பண்ணுறான். பண்ணிட்டு வந்து இறங்கி பார்த்தா ஃபுல்லாமே ஃப்ளவர்ஸ், எல்லாமே துலிப் ஃப்ளவர்ஸ். டூலிப்ஸ் ஐ டோன்ட் நோ, ஏதோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரியான ஒரு தோட்டம். ஸோ அதை அப்புறம் பார்த்தோன்னா அங்கே ஃபுல்லாக லாவெண்டர்ஸ் அப்படின்னு, ஃபுல்லாக ரோஸ் கார்டன் அப்படின்னு அங்கே ஃபுல்லாமே கார்டன் தான். பார்க்குறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் வியூ. அப்போ அந்த கார்டனில் குறைஞ்சது ஒரு 10 to 15 பட்டர்ஃப்ளைஸ் கிட்ட அவ்வளோ அழகாக பறந்துட்டுருக்கு. அது எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ், லைக் ப்ளூ, பிங்க் அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி பக்கா ஏஸ்தட்டிக்காக இருக்குது. அப்போ அதுலேருந்து ஒரு ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை அப்படியே பறந்து வந்து ஜேகேயோட மேலே, ஐ மீன் அவனோட உதடில் உட்காது. அந்த இதழ் மேலே அது ஃப்ளாரன்னு நினச்சி அதை தேனை உறிஞ்சுறதுக்காக பார்க்குது. அப்போ ஜேகே அதை அப்படியே எடுத்து கையில் வச்சுட்டு லைக் ஒரு மாதிரி சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிட்டு,
ஒய் பட்டர்ஃப்ளை, என்ன என்னோட உதட ஃப்ளார்ஸ் நினச்சிட்டியா? கிடையவே கிடையாது. அப்படின்னு நீ அந்த நெக்டாரை எடுக்கிற மாதிரி பார்க்குறேன். என்னோட இந்த உதடு என்னோட இந்த லிட்டில் டைகருக்கு மட்டும்தான், உனக்குலாம் கிடையாது. அண்ட் இப்போ உங்கள் எல்லாத்துக்கிட்டே நான் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன், என்னோட லிட்டில் டைகருக்கு இதுதான் பர்ஃபெக்ட் பிளேஸ். அவனே ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆகி நிற்க போகிறான். அப்புறம் யாரும் வந்து என் லிட்டில் டைகரோட கன்னத்தில் உதட்டில் மூக்கில் நிற்கக்கூடாது, ஏன்னா பார்க்கும்போது எனக்கு பொசசிவ் ஆகும் அப்படின்னு எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி பக்காவாக இருக்கணும்னு அந்த இடம் எல்லாத்தையுமே அப்படியே பார்க்குறான். லைக் அவனே ஒரு செல்ஃபி எடுத்து பார்க்குறான். பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி செம்ம பிளேஸ் மாதிரி இருக்குது. யோசித்து பாருங்களேன், லைக் ஒரு மாதிரி சன்செட் ஆகுற அந்த டைம், சன்னும் லைட்டாக செட் ஆகிட்டு இருக்கு. அப்போது அந்த ரோஸ் கார்டன் அண்ட் இந்த துலிப் ஃப்ளவர்ஸ் அண்ட் அந்த லாவெண்டர் ஃப்ளவர்ஸ்லேருந்து வர அந்த மைல்டான ஸ்மெல், ப்ளஸ் நேச்சரே ரொம்ப அழகாக காட்டுற அந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே அப்படியே கண்ணு முன்னாடி நிற்குது. அந்த நேரத்தில் சில்லுன்னு நல்ல குளிர் காற்று வேற. அந்த குளிர் காற்றை ஃபீல் பண்ணுற மாதிரி நமக்கு பிடிச்சவங்கள மனசில் நினைக்கிற அந்த ஒரு மூமெண்ட், அவங்க கூட இனி லைஃப்பில் இங்கே வந்து எப்படியெல்லாம் இருக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மூமெண்ட் எல்லாத்தையும் ஜேகே அப்படியே இன்ச் பை இன்ச்சா இமேஜின் பண்ணிட்டு இருக்கான். இப்போ டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு, இதுதான் பர்ஃபெக்ட் பிளேஸ், பக்காவான ஒரு இடம், இதை விட ஒரு பக்காவான பிளேஸ் எங்கேயும் இருக்குமா என்ன? கிடையவே கிடையாது. என்னோட லிட்டில் டைகர் நேச்சர்னா அவ்வளோ விருப்பப்படுவான். அதுக்கும் ஏற்ற மாதிரி இந்த பிளேஸ் ஆளே இல்லாமல் அமைதியான பிளேஸ். நாங்கள் 2 பேரும் முதல் தடவை எனக்குள்ள இல்லை அவனுக்குள்ள நான் போக போகிறேன். அந்த நிமிடங்கள் இங்கே தான் அவனோட பர்த்டேவை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு எங்கெங்கே டெக்கரேட் பண்ணலாம், எங்கெங்கே ஃபுட் வைக்கலான்னு எல்லாத்தையும் அப்படியே அரேஞ்ச் பண்ணி அவனோட மேனேஜருக்கு கால் பண்ணி வர சொல்லி எல்லாமே சொல்கிறான். அப்போ இந்த சைடு தயாங் அவனோட ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு அவன் எப்போவுமே பார்ட் டைமுக்கு வருவான் இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கு. அந்த கேஃபிடேரியா வந்துட்டு அப்படியே அவனோட ஏப்ரான் எடுத்து மாட்டிட்டு, டேடி இன்னைக்கு நீ அங்கே தான் வர சொன்ன, கண்டிப்பாக வந்துடுவேன், ஐ மிஸ் யூ ஸோ மச் அப்படின்னு அவனோட ஃபோன் வால்பேப்பரே ஜேகே தான் இருப்பான். அவனை எடுத்து நல்லா மொத்தம் கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு அவனோட டைமும் போகுது. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் ஆயிருக்கும். அப்போ நாளைக்கு தான் தயாங்கோட பர்த்டே. ஸோ ஜேகே அதுக்கு முந்தின நாள்லேருந்து தயாங்க பார்த்துருக்க மாட்டான். ஸோ இவ்வளோ நாள் தயாங்கும் கெஞ்சிட்டே இருந்திருப்பான், அந்த 3 வார்த்தை சொல்லுன்னு. ஆனால் ஜேகே சொல்லியிருக்கவே மாட்டான். பிகாஸ் ஜேகே தான் ஒரு பிளானில் இருக்கான்ல, இங்கே கூட்டிகிட்டு போயிட்டு சொல்லலான்னு. அப்போது ஸோ தயாங்கிட்டேயும் ஜேகே ஒழுங்காக பேசியிருக்கவும் முடியாது. பிகாஸ் அவன் எங்கே சர்ப்ரைஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருவானோ, நம்ம லவ் பண்ணுறதும் ஃபுல்லாக தெரிஞ்சிருமோ அப்படின்னு முடிஞ்சளவு அப்பப்போ அவனை இக்னோர் பண்ணிட்டு தான் இருப்பான். ஆனால் ரொம்ப பண்ண மாட்டான். பிகாஸ் தயாங்கோட அந்த சாஃப்ட் ஹார்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 12 o'clock ஆகுது. அப்போ ஜேகே என்ன பண்ணலாம், டைரெக்டாக வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாமா? தூங்கிட்டு இருப்பானே மை லிட்டில் டைகர். அப்போ இந்த சைட் பார்த்தா ஜேகே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தயாங் செம்மையாக தூங்கிட்டு இருக்கான். சரி, ஒரு பிளான் வச்சுக்கலாம் அப்படின்னு ஜேகே எழுந்து போயிட்டு அப்படியே தயாங்கோட ரூம் ஜன்னல் வெளியில் அழகாக ஒரு பெரிய ஏர் பலூனை அப்படியே ஃபிட் பண்ணி வச்சுட்டு அங்கேயே டீ குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த பலூன் காலை எழுந்து தயாங் பார்த்ததுமே அந்த பலூனை பார்க்குற மாதிரி. ஸோ அந்த பலூனில் என்ன எழுதிருக்கு அப்படின்னா, ஹாப்பி பர்த்டே மை லிட்டில் டைகர் அப்படின்னு எழுதியிருக்கு. அதுக்கு கீழே க்யூட்டா யுவர் ஹஸ்பண்ட் இட் வெயிட்டிங் ஃபார் யூன்னு ரொம்ப க்யூட்டாக எழுதியிருக்கான். பேபி, உன பேபின்னு கூப்பிடுறத விட மை லிட்டில் டைகர்னு கூப்பிடுறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காலைல எழுந்ததுமே உனக்கு ஃபஸ்ட்டு பொக்கே நான் தான் கொடுக்கணும், ஃபஸ்ட்டு விஷயம் நானாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது தயா மார்னிங் ஒரு 5:30 போல் அலாம் வச்சுக்கிறான்.
ஸோ வச்சுட்டு எழுந்துட்டு அப்படியே விண்டோவை பார்த்தா அதில் க்யூட்டாக ஜேகே அனுப்பின அந்த ஏர் பலூன் அழகாக அந்த மைல்டான விண்டில் மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போது தாயாவும் அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியுது ஜேகே கீழே தான் நிற்கிறான்னு. இன்னும் தள்ளி போய் பார்த்தா கீழே ஜேகே நிற்கிறான். அங்கேருந்தே அப்படியே ஒரு மாதிரி வாய்க்குள்ளே லிப்ஸிங் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டே மை லிட்டில் டைகர் அண்ட் என்ன இன்னைக்கு டே ஃபுல்லாக என் கூட ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்கியா அப்படின்னு ஒரு வேர்ட் தான் கேட்குறான். வேகமாக தயவங்க அப்படியே கீழே ஓடி போயிட்டு ஜேகேவை நல்லா கட்டி பிடிச்சிக்கிறான். ஸ்டடி சொல்ல போனால் ஜேகேவோட இடுப்பு மேலே ஏறி உட்காந்து கட்டி பிடிச்சிக்கிறான். அப்போது ஃபஸ்ட் டைமா 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்களோட ஒரு தடவை விடாமல் அவங்களோட நாக்கும் நல்லா இன்னும் ஆழமாக தொடுற மாதிரி முத்தம் கொடுத்துக்கிறாங்க. டாடி நீ வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது எப்படி லிட்டில் டைகர், உன்னோட பர்த்டே எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி நான் உன்னை விட்டுருவேனா அப்படின்னு அங்கேயே முத்தம் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படியே 2 பேரும் முத்தங்களை பரிமாறிக்கிறாங்க. அப்போ ஜேகேக்கெலாம் விடுறதுக்கு மனசே இல்லை. தாயாங்க இன்னும் நல்லா முத்தம் கொடுத்துட்ருக்கான். இப்போ தாயாங்க ஒரு மாதிரி மூச்சு முட்டுது. ஆனாலும் தாயாங்க அது ரொம்ப நல்லா இருக்குது. ஜேகேக்கு தெரியுது அவன் ஸ்ட்ரகிள் பண்ணுறான்னு. அட்லாஸ்ட் அவனை விட்டுட்டு அவனோட ஒத்தடோட ஒட்டி அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். ஹாப்பி பர்த்டே ஒய்ஃபி. எனது எனக்கு சரியாக கேட்கல டேடி, என்ன சொன்னீங்க? ஹாப்பி பர்த்டே லிட்டில் டைகர்னு சொன்னேன். ஓ, என்னோடய ஃபர்ஸ்ட் விஷ் நீங்கள் தான். இன்னையோட எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு. அப்போ நீ பெரிய பையன் ஆகிட்டியா? இன்னையோட நான் பெரிய பையன் ஆகிட்டேன். நான் பெரிய பையன் ஆகிட்டேன். ஓ, அதுக்காக எல்லாம் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. இல்லை, பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாமே நான் இன்னும் ஒரு வாரத்தில் பண்ணுவேனே. லிட்டில் டைகர், இந்த வேர்ல்டு ரொம்ப ரொம்ப மோசம். இந்த குரியல் வேர்ல்டில் நீ ஒரு குட்டியான பியூர் சோல். என்கிட்ட கேட்காம எதுவும் பண்ணக்கூடாது. உன் சேஃப்டி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், புரியுதா? டாடி. சொல்லு லிட்டில் டைகர். அது வந்து என்ன? அது வந்து நீ குடிச்சிருக்கியா? தம் அடிச்சிருக்கா? எல்லாமே பண்ணிருக்கா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னா நீ கேட்கக்கூடாது லிட்டில் டைகர். அதெல்லாம் உனக்கு இப்போ வேண்டாம். நீ ரொம்ப ரொம்ப குழந்த. அதெல்லாம் குடிச்சேன்னா நீ ஒரு மாதிரி நிதானத்திலே இருக்க மாட்டேன் லிட்டில் டைகர். சொல்கிறது புரியுதா? ஆனால் எனக்கு அது எப்படி இருக்கணும்னு எனக்கு பார்க்கணுமே. அதை டேஸ்ட் பண்ணி அந்த ட்ரிங்க் எப்படி இருக்கும்னு. டாடி ப்ளீஸ். டைகர், டாடி சொல்கிறீங்களா? டாடி, இது என்னோடய பர்த்டே விஷ். எப்படியெல்லாம் நான் லாக் பண்ணுவோம் அப்படியெல்லாம் லாக் பண்ணுவேன்னா நார்மலாக கேட்டால் அவன் கொடுக்க மாட்டான். அதே ஒரு பர்த்டே விஷாக கேட்டோன்னா அவன் கொடுத்துருவான். அப்படின்னு சொல்லி தானே லிட்டில் டைகர் நீ என்கிட்ட கேட்குற? டாடி, என்னை பற்றி நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. எனக்கு நல்லா தெரியுது என்னை பற்றி இவ்வளோ அழகாக புரிஞ்சு வச்சிருக்க. டாடி. யோ லிட்டில் டைகர், ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு தயங்கோட கழுத்தில் போயிட்டு அங்கே அப்படியே கடுக்கிறான். அது அப்படியே பதிஞ்சிருது. எங்கப்பா லிட்டில் டைகர், இது நான் உனக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு கிஃப்டாக நீ ஏற்றுக்கணும் உன்னோட பர்த்டேக்கு. அப்போ இன்னும் எத்தனை கிஃப்ட் கொடுப்ப அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே தயாங்கோட கை அப்படியே ஜேகேயோட உள்ளே போகுது. அவனோட வயிறு அப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே தொடுறான். அவன் நல்லா ஒரு மாதிரி ஜிம் பாடியாக இருப்பான். ஸோ அப்படியே தொட்டு எல்லாத்தையும் தடவுறான். ஜேகேக்கெலாம் ஒரு மாதிரி ஆகுது. லிட்டில் டைகர், என்ன பண்ணிட்டுருக்க? டாடி, நல்லா இருக்கு. எனக்கு இது மேலே என்னோடய ஃபேஸ் வச்சு என்னென்னமோ பண்ணணும் போல இருக்கு டாடி. டைகர், ஷுடு உன்னோட கை எடுப்பாங்களாம். டைகர், நீ உன்னோட 80th பர்த்டே புரியுது, நீ பெரிய பையனாக ஆகிட்ட. ஆனால் டைகர், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப
போய் எடுப்பாகலாம். டேடி, தப்பு தப்பாக பண்ணாதானே எல்லாமே சரியாகும் நீ சொல்லியிருக்க. அது மற்றவங்களுக்கு டைகர், லிட்டில் டைகர் கையிட சொல்கிற அப்படின்னு. ஆனால் அவனுக்கு அது வேணும்னு தோணுது. ஆனால் வாய் மட்டும்தான் தயங் சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டேடி, உனக்கு பிடிச்சிருக்கு தானே, அதனால தானே அவனோட மூஞ்சி இப்படி ஒரு மாதிரி ஆகுது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி. அப்போது இப்படி தான் ஆகுமா டேடி? எதை சொல்கிற லிட்டில் டைகர்? டேடி, போதும், டைம் ஆகிடுச்சு, தூங்குவோமா அப்படின்னு அவன் கேட்குறதே ஒரு மாதிரி, தயம் கேட்குறதே ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. தூங்குவோமாண்ணா? எதை கேட்குற அப்படின்னு ஜேகே அவனை கையை எடுத்துகிட்டு போயிட்டு தயாவுக்கு பின்னாடி ஒன் சைடாக நல்லா அமுக்கிறான். டேடி, அதை நார்மலாக கேட்டேன், நார்மலாக தூங்குவாங்கல்ல, அதுக்காக கேட்டேன் டேடி. ஓ, நார்மலாக தான் கேட்டியா அப்படின்னு இப்போது அப்படியே அது கையை பின்னாடி உள்ளே விட்டு அப்படியே ஒன் சைடாக அமுத்துறான். இப்போது தயங்காலெல்லாம் முடியல, அப்படியே உடம்பு ஒரு மாதிரி நெளிச்சிட்டு அவனோட உடம்பு அப்படியே ஜேகேயோட உடம்போட ஒட்டுறான். டேடி, என்ன பண்ணுற? உள்ளே போட்டிருக்குது, நல்லா இருக்கு லிட்டில் டைகர். டேடி, நீ தான் இப்போது சொன்ன இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு, ஆனால் நீயே பண்ணுற. லிட்டில் டைகர், உன்னோட உடம்பு பார்க்கும்போது எனக்கு அப்படியே எச்சி ஊறுது. எப்படி ஒரு ஃபுட்டை பார்த்தா எச்சி ஊறுமோ அதை விட பல மடங்கு. உன்னை எல்லாத்தையும் மூடி இருக்கும் போதே உன்னை டேஸ்ட் பண்ணணுன்னு தோணுதே. எதுவுமே இல்லாமல் இருந்தேன்னா ஒரு பசிச்ச மிருகம் மாதிரி வேட்டையாடணும், ரொம்ப ரொம்ப ஆழமா அப்படின்னு சொல்கிறான். தயாவுக்கும் இதெல்லாம் புரியுது, என்னதான் குட்டியாக இருந்தாலும். டாடி, அது நீ பெருசாக இருக்கல்ல, உன்னோட உடம்பு என்னை ஃபுல்லாக மறைச்சிடுமா, அப்புறம் அது எனக்குள்ளே போகும்ல. அப்போது ஜேகேக்கு இதுக்கு மேலே முடியாதுன்னு அப்படியே கையெல்லாம் எடுத்துகிட்டு தயாங்க தள்ளி வச்சிடுறான். லிட்டில் டைகர், என்ன பேசிகிட்டு இருக்க? அது இல்லை, நீ பக்கத்தில் இருக்கும்போது என்னை என்னால் கட்டுப்படுத்த முடியலை, அதான். அது வலிக்கும்னு தெரியும், ஆனால் உன்னை பார்க்கணும் போல் இருந்தது. லிட்டில் டைகர், ஸ்கூல் இருக்குல்ல, அங்கே போகணும். நாளைக்கு வேணால் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுக்கோ. ஸ்கூல் லீவா? அப்போ எந்த பிளேஸ் போகிறோம்? ஜாலி ஜாலி. தயங்கா, வேணாம், என்னை லிட்டில் டைகர் கூப்பிடு, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ, அப்போ உன்னோட நேம் சொல்லி கூப்பிடும்போது உனக்கு பிடிக்கலையா? எனக்கு நேம் சொல்கிறத விட நீ லிட்டில் டைகர் சொல்லும்போது தான் எனக்கு என்னென்னமோ தோணும். என்னென்னமோனா எப்படி தோணும் அப்படின்னு அவங்க கட்டி பிடிச்சிட்டு தானே வெளியில் நின்று இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ பக்கத்துலேயே ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது, அதில் ஜேகே அப்படியே உட்காந்துட்டு தயங்க அவன் மண்டி மேலே அப்படியே உட்கார வச்சுக்கிறான், 2 சைடும் காலை போட்டு. சொல்லு டைகர், என்ன தோணும்? அது ஜங்குக்கிமா. சொல்லு லிட்டில் டைகர், என்ன புதுசாக ஜங்குக்கிமாலாம்? அப்போது ஜேகே மேலே போட்டிருந்தது அப்படியே கிளட்டிடுறான். அப்படியே கழட்டி விட்டுட்டு தயம் இன்னும் நெருக்கமாக அப்படியே ஜேகே கிட்டே போகிறான். அவங்க 2 பேரோடதும் அப்படியே உரசிக்குது. அது ஜேகேக்கு நல்லாவே தெரியுது. ஜங்குக்கிமா, எங்கே பாரு டைகர், என்ன பண்ணிகிட்ருக்க? நம்ம 2 பேர்த்துக்கும் நல்லா தெரியும் 2 பேருமே ஒழுங்காக ஒரு கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டோன்னு. அதுவும் பாரு எப்படி நிற்குதுன்னு. ஜங்குக்கிமா, லிசன் டு மீ. சொல்லுங்கள் லிட்டில் டைகர் அப்படின்னு ஜேகேவும் அப்படியே தயாங்கோட உடம்பு ஃபுல்லாக கையை வச்சு அங்கங்கே ஒரு மாதிரி கிள்றான். அது தயாவுக்கு அந்த வலி ஒரு மாதிரி சுகமாக இருக்குது. அப்போது ஜேகேவோட நெஞ்சு வயிறுன்னு எல்லா மேலேயும் அவன் படுத்துட்டு அவனும் கை வச்சு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். எந்த பிளேஸ் போகிறோம்? என் பர்த்டேக்கு எதுவும் ஸ்பெஷலாக சர்ப்ரைஸ் வச்சுருக்கியா? இல்லையே, உனக்கு நான் சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்லாம் சொல்லவே இல்லையே லிட்டில் டைகர்.
நீயா புரிஞ்சுக்குவியா உனக்கு சர்ப்ரைஸ் வச்சுக்கிறேன்னு? ம் இல்லை, எனக்கு தெரியும். நீ நீ இப்போவே ஒரு மாதிரி எப்படா என்னை வேட்டையாடலன்னு காத்துட்ருக்க, கரெக்ட் தானே? ஓ, எங்கேயே விட்டால் கூட வேட்டையாடிடுவேன். ஆனால் அதுக்கு கொஞ்சம் வேணும்ல. என்ன வேணும்? வேட்டையாடுறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். அது மட்டும் போதாதா உனக்கு? போதாதே, உன்னை மட்டும் பார்த்தா போதாது. உனக்குள்ள அதை தாங்குற அளவு சக்தி இருக்கா அப்படின்னு உன்னை பேம்பர் பண்ணும்ல. என் ஆசைக்காக உன்னை வேட்டையாட முடியாதுல்ல. நீயும் நானும் ஆசைப்படுறேன்தான் நீ என்னை வேட்டையாடி அனுபவிக்கணும்னு. இதெல்லாம் உனக்கு யார் சொல்லித்தந்தா லிட்டில் டைகர்? ரொம்ப கெட்ட பையனாக மாறிட்டு வர்ற. எனக்கு தெரியல, உன்னை பார்க்கும்போது எல்லா கெட்ட வேலையும் பண்ணணும்னு தோணுது. நோ லிட்டில் டைகர், இதெல்லாம் தப்பு. இப்படிலாம் அடிக்கடி யோசிக்கக்கூடாது. ஸ்கூல்லாம் போயிட்டேன்னா இந்த தாட்லாம் வரவே கூடாது. நல்லா படிக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், நல்லா படித்தாதான் நல்லா யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கும். என் டேடின்னு நினச்சா எந்த யூனிவர்சிட்டியில் வேணாலும் சீட் கிடைக்கும் அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது. உன் டேடி உன்னோட ஸ்டடீஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன். லிட்டில் டைகராக தான் உன் ஸ்டடீஸை பார்த்துக்கணும். எல்லாமே உன் கையில் தான். டேடி, இப்போ உனக்கும் ஒரு மாதிரி இருக்குல்ல. லிட்டில் டைகர், அதை டைவர்ட் பண்ணணுன்னு தான் நான் ஸ்கூல் பற்றி பேசிகிட்ருக்கேன். ஆனால் நீ திரும்ப திரும்ப இதுக்கு அங்கேயே வந்து நின்றுட்டுருக்க. லிட்டில் டைகர், எழுந்து வா போகலாம் அப்படின்னு எழுந்துக்க போகும்போது தயம் விட மாட்டேங்கிறான். உன் மடியிலேருந்து நான் இறங்கவே மாட்டேன். எதுக்கு இறங்க மாட்டேன்? எதுக்கு இறங்க மாட்டேன்? டேடி, என்ன? அது வந்து சரி நான் போகிறேன் அப்படின்னு எழுந்து போயிடுறான். ஜேகே கிட்ட அவன் வேறு ஒன்றுக்காக கேட்க வந்திருப்பான். ஆனால் அவனால் அதை வாய் விட்டு கேட்க முடியல. ஜேகேக்கு புரியுது, அது தயாங் ஜேகே கூட ஒன்றா இருக்கணும் அப்படின்ட்டு கேட்குறதுக்காக ஆசைப்படுறான்னு. ஆனால் ஜேகே கிட்ட அவன் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறமோன்னு அவனுக்கு தோணுது. ஸோ அதனால தான் அவனும் எதுவுமே கேட்காம பேசாமல் எழுந்து போயிடுவான். ஆனால் தயாங்கோட அந்த மைண்டில் வந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை ஜேகே நல்லா புரிஞ்சுக்கிறான். லிட்டில் டைகர், எனக்கு புரியுது நீ என் கூட ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. எனக்கும் அப்படி தான் ஆசையாக இருக்குது. உன்னை அணுவாக ரசித்து ஒன்றா உன் உடம்பு முழுக்க நீ எனக்கானவன்னு என்னோட முத்திரையை பதிக்கிறதுக்கு. லிட்டில் டைகர், ஆனால் அதுக்கு முன்னாடி உன்னை என் ஒய்ஃபாக அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்புறமா உன்னை ஃபுல்லாக வேட்டையாடிக்கிற அப்படின்னு அவனும் தயங்க அவனோட வீட்டில் நல்லா தூங்க வச்சுட்டு அவன் போகிறான். அப்போ இந்த சைடு தயங்கும், நான் ரொம்ப ஆசைப்படுறேன்னா என்னோட தகுதிக்கு மீறி எனக்கு அதை கேட்கவும் ஒரு மாதிரி இருக்குது. என்னோட தகுதிக்கு மீறி ரொம்ப ஆசைப்படுறேன்னு. டேடி, அது உனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததா நான் அப்படி கேட்கும்போது? இல்லை தயம், நான் ஓகேம்மா அப்படிலாம் நினச்சிருக்காது அப்படின்னு அவனும் தூங்கிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே அப்படியே கொஞ்ச நேரம் தான் தூங்கியிருப்பான். ஃபுல்லாக அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் பார்த்துட்டு அதை சூப்பர்வைஸ் பண்ணிவிட்டு அந்தளவு நைட்லாம் தூங்கியிருக்க மாட்டான். அப்போ தயாங்கும் காலங்காத்தாலே எழுந்துக்கிறான். எழுந்ததுமே அப்படியே காலிங் பெல் சவுண்டு. யாராக இருக்கும்? டேடியாக தான் இருக்கும் அப்படின்னு வேகமாக ஓடி போய் கதவு திறந்தா ஒரு கொரியர் பர்சன் நிற்கிறாங்க. கிம் தயம்? ஆமாம், நான் தான். என்னாச்சு? இதை ஜங்குக் சார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஓ, டேடி அனுப்பியிருக்கா? கொடுங்க அப்படின்னு சைன் போட்டு அதையும் வாங்கிக்கிறான். உள்ளே போயிட்டு குழந்தைங்க ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்தால் எந்தளவு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்களோ அந்தளவு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் க்யூட்டாக ஒரு ட்ரெஸ் இருக்குது. டேடி கிட்டேருந்து வந்த செகண்ட் பர்த்டே கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அப்படியே அதை பார்த்துட்டே
அப்படியே கையில் எடுத்து பார்க்குறான். பார்க்கும்போதே தெரியுது அது ஒரு மார்க்கமான அவுட்ஃபிட்டாக இருக்குன்னு. எப்படி இருக்குண்ணா, அது வெளியில் பார்க்கும்போது ஒரு நார்மல் அவுட்ஃபிட். அதே நல்லா உள்ளே போய் பார்த்தோன்னா பின்னாடி ஒன்று இருக்குது. அந்த பட்டன் மட்டும் அப்படியே கழட்டி விட்டோன்னா அந்த ட்ரெஸ்ஸில் அப்படியே எல்லாமே ஃபால் ஆகிட்டு அப்படியே உள்ளே உள்ளது உடம்பு அப்படியே வெளியில் தெரியும். அந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட்டை தான் தயோங்க்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான். வேணும்னே தான் அந்த மாதிரி எடுத்திருக்கான். கீழே அழகான ஒரு பேண்ட் மாதிரி. ஸோ யாரையும் தயோங் ரொம்ப ஆசையோடு பார்க்குறான். இப்போ ஜேகே கிட்டேருந்து ஒரு மெசேஜ். லிட்டில் டைகர், என்ன இன்னும் எழுந்துக்கலையா? குட் மார்னிங் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு. டேடி, இப்போ தான் எழுந்ததுமே சர்ப்ரைஸா நீ அனுப்பின கிஃப்ட் என் கைக்கு கிடச்சிருச்சு. என்ன ட்ரெஸ்ஸு ஒரு மார்க்கமாக இருக்கு? ஓ, கண்டுபிடிச்சிட்டியா? எங்கே டிசைன் பண்ண? உனக்காகவே நானே கையால் எழுதி இது மாதிரி வேணும்னு டிசைன் பண்ணி கேட்டேன் 1 மந்த்துக்கு முன்னாடியே. டேடி போய் சொல்கிறதானே? லிட்டில் டைகர், கண்டுபிடிச்சிட்டியா? 1 மந்த்து முன்னாடிலாம் இல்லை, ஜஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் உடனே பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த ட்ரெஸ்ஸில் உள்ள அந்த செயின் டீட்டெயிலிங்ஸ், அந்த ஸ்டோன் டீட்டெயிலிங்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளே உள்ளதை கழட்டும் போது அந்த ஸ்டோன் எல்லாம் அப்படியே உடம்புல ஒட்டின மாதிரி இருக்கும். அதுக்கு தான் அந்த ட்ரெஸ்ஸை பர்டிகுலராக உனக்காக பண்ண சொன்னது. பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். தயாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் உன்னை பார்க்குறதுக்கு தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் டேடி அப்படின்னு க்யூட்டாக சொல்லவும் ஜேகே அவனை குளிச்சு ரெடியாக சொல்கிறான். ஸோ அவனும் அப்படியே ரெடி ஆகிட்டு மதியம் லஞ்சுக்காக அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி தயாங்க கூப்பிட வர்றான். ஜேகே அப்படியே ரெடியாக இருக்கானா, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பிளாக் கலரில் கோட் ஷர்ட் போட்டுட்டு கையில் ஒரு பெரிய சில்வர் பிரேஸ்லெட், அனதர் ஹேண்டில் ஒரு ரோலெக்ஸ் வாட்ச். அவனோட ஹேர் எப்படி ஸ்டைல் பண்ணியிருக்கானா, ஒரு மாதிரி வேவியாக நிற்குது. ஐ மீன் இந்த ஃபோர் ஹெட் அப்படி பின்னாடின்னு. அவனோட கண்ணில் அவ்வளோ ஒரு மாதிரியான ஆட்டிடியூட். அண்டு அந்த கண்ணும் இவன் எப்படா கதவை திறப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கம் கலந்து. அப்போ கரெக்டாக தயாங்கும் அப்படியே கதவை திறக்கிறான். மொத்தம் 99 ரோசஸ் அந்த பெரிய புக்கேவை எடுத்துகிட்டு வந்து தயாங்கிட்ட கொடுக்குறான். ஹாப்பி பர்த்டே லிட்டில் டைகர். டேடி, எனக்கா? உனக்காக தான். 1 2 3 4 89 95. என்ன 99 தான் இருக்குது? இன்னும் 1 ரோசஸ் எங்க? ஒரு ரோசஸ் கொடுக்குற இடம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் லிட்டில் டைகர். ஸ்பெஷல்னா இப்போ லஞ்சுக்கு போகலாம். ஈவினிங் ஒரு அழகான பிளேஸ்க்கு ஒன்று கூட்டிகிட்டு போவேன். ஆனால் அந்த பிளேஸ் ஒன்றை விட ஒன்றும் அழகு இல்லை. ஷால் வி கோ? போகலாம் டேடி அப்படின்னு ஜேகே மேலே ஒரு மாதிரி நல்லா ஒட்டிட்டு குழந்த மாதிரி அப்படியே போகிறான். ஜேகே அப்படியே காரில் அவனை தூக்கிட்டு போய் உட்கார வைக்கிறான். அப்போ முன்னாடி டிரைவர் தான் கார் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. போகும்போதே இடையில ஜேகே அப்படியே அதை கழட்டி விட்டு பார்க்குறான். ஸோ தயாங்கோட உடம்பு அப்படியே தெரியுது. அப்போவே அவனுக்கு நாக்கில் எச்சியெல்லாம் ஊறுது. தயாங் திரும்ப அதை எடுத்து மாட்டிக்கிறான். டேடி, என்ன பண்ணுற? எனக்கு ஏன் நாக்கில் நெச்சி ஊடுதுன்னு தெரில லிட்டில் டைகர். ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அந்த ரெண்டும் என்னை வந்து வாய்க்குள்ளே வச்சுக்கோன்னு கூப்பிடுது. டேடி, டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஜேகே கூட போகிறான். 2 பேர்த்துக்கும் எப்படா 2 பேருக்கும் ஒரு தனியான ஒரு இடம் கிடைக்கும், 2 பேருக்குள்ளேயும் மாற்றி மாற்றி போகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேலஸ் மாதிரியான ஒரு ஹோட்டல். ஸோ அதை எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு கேசல் இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு ஆர்டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெளியிலேருந்து பார்க்கவே ஒரு மாதிரியாக செம்ம பிளாக் வைப்பாக இருக்கும். ஸோ அது ஃபுல்லாத்தையுமே இன்றைக்கு தயாங்கோட பர்த்டேக்காக ஜேகே புக் பண்ணியிருக்கான். யாருமே இல்லை. உள்ளே போனால் ஒரு டிம்மான லைட், அந்த லைட் செட்டப்பில் அந்த ஹோட்டல் ஃபுல்லாக. அங்கே உள்ளே போனதுமே இந்த ஃபுட்டோட ஸ்மெல் தயாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு.
அப்போ வெளியில் பாடி கார்ட்ஸ் எல்லாம் அப்படியே லைனாக நின்றுட்டுருக்காங்க. உள்ளே போனால் அந்த சர்வன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டீசெண்டாக ரொம்ப எலகண்ட்டாக கொண்டு வந்து அவங்களோட மெனு கார்டை வைக்கிறாங்க. அந்த மெனு கார்டை இந்த ஹோல் டேபிள் அளவு இருக்குது. ரொம்ப அழகாக ஹார்ட்டின் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க அந்த மெனு கார்டு. அதை ஒன்று ஒன்றா புல் பண்ண ஒவ்வொரு மெனு லிஸ்ட்டாக வந்துகிட்டே இருக்குது. பார்க்கவே ஒரு மாதிரி ரொம்ப யூனிக்காகவும் அண்ட் ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்குது. டாடி, என்னது இது எவ்வளோ அழகாக இருக்குது, ஏன் யாரையுமே காணோம்? லிட்டில் டைகர் அப்படின்னு கொஞ்சம் தூரமாக உட்காந்துருப்பான் தாயும். அவனை பிடிச்சி இன்னும் நல்லா பக்கத்தில் எடுத்து அவனுக்கு உள்ள கைவிட்டு அப்படியே இடுப்பை தடவுறான். நல்லா அப்படியே ஒரு மாதிரி நல்லா ஒரு அழுத்தி ஒரு புடி தாயாங்க அப்படியே ஒரு மாதிரி நெறிஞ்சிடுறான். என்ன எல்லாரும் பார்ப்பாங்க, பார்க்கட்டும். இந்த ஹோல் ஹோட்டலையுமே உன்னோட பர்த்டேக்காக நான் புக் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுல்ல. பீஸ்ஃபுல்லாக உங்க கூட உட்காந்து நான் லஞ்சை என்ஜாய் பண்ணணும். புரியுதா? புரியுது டாடி அப்படின்னு ஒவ்வொரு மெனுவாக கொண்டு வர சொல்கிறாங்க. அது ஒவ்வொரு மெனுவில் உள்ள டிஷ்ஷையும் அப்படி கொண்டு வந்து வைக்கும்போது அதில் உள்ள அதுக்கு பின்னாடி உள்ள பேக் ஸ்டோரிஸ், அது எப்படி க்ரியேட் ஆச்சு அப்படின்னு அந்த லவ்வபிள் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ இது இவங்களுக்காக க்ரியேட் பண்ணது அண்ட் இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்காக க்ரியேட் பண்ணதுன்னு ஒவ்வொரு மொமெண்ட்டையும் அப்படியே அந்த சர்வெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தயாங்களாம் ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக அதை சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ அவனை சாப்பிட வச்சு ஜேகே பார்த்துட்ருக்கான். அப்போது ஒரு ஃபோர்க்கில் கொஞ்சோண்டு மீட் எடுத்து தயாங்க அப்படியே ஜேகேக்கு ஊட்டி விடுறதுக்காண்டி போகிறான். அப்போ ஜேகே, இந்த லஞ்ச் நீ நல்லா என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தேன். நான் ஆல்ரெடி வந்துடுறேன் லிட்டில் டைகர். ஆனால் என் கூட வந்தது இல்லைல்ல, நான் ஆசையாக கொடுக்குறேன். ஒரு வாய் சாப்பிட மாட்டியா? சாப்பிட்ணுமா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அப்போ ஜேகேவும் அவனோட கையை ஒரு மாதிரி பிடிக்கிறான். அவனோட விரல் வச்சு தடவும் போதே தெரியுது அவன் என்ன மாதிரியான ஒரு இதில் பிடிக்கிறான்னு. அப்படியே ஜேகேவும் அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறான். அவனுக்குமே அது பிடிச்சிருக்கு. லிட்டில் டைகர், ஈவினிங் 6 o'clock போல் ரெடியாரு. நான் இப்போவே ரெடி தான், அடுத்து போகணும்ல அப்படின்னு ஒவ்வொரு இடமும் அப்படி கூப்பிட்டு போகிறான். அட்லாஸ்ட் ஈவினிங் 6 o'clock ஆகுது. அப்போ அவங்க ஒரு மாதிரி பீச்சில் நின்று விளாண்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்போது தயாங்கோட கண்ணை ஒரு பிளாக் கலர் துண்டு வச்சு அப்படியே ஜேகே கட்டுறான். தயாங்க ஒன்றுமே புரியல. அது சடனாக அப்படி பண்ணவும், என்ன பண்ணுற ஜாங்கக்கியம்மா? டேடி, நீ டேடியை நம்பவல்ல, என்னை ட்ரஸ்ட் பண்ணவல்ல. நான் என்னை விட உன்னை தான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவேன். இந்த பீச்சுக்குள்ளே குதிச்சிருனாலும் நான் குதிச்சிருவேன். குதிக்கட்டுமா அப்படின்னு அவன் பாட்டில் போக பார்க்குறான். அப்போ ஜேகே தாயங்கூட கையை பிடிச்சா அவனை தன்னோட மார்போடு அணைச்சிக்கிறான். வேணாம், அந்த ரிஸ்க்கை மட்டும் நான் எடுக்க விரும்பலை. போகலாமா? இது உனக்கான ஃபைனல் சர்ப்ரைஸ். ஃபைனல் சர்ப்ரைஸா? போகலாம் போகலாம் அப்படின்னு அவனை வண்டியில் போட்டு அப்படியே ஏற்றிட்டு போகிறான். அப்போ அங்கே போய் இறங்குறாங்க. எஸ், ஜேகே பார்த்து வச்ச மாதிரியான அந்த பிளேஸ், அழகான சன்செட் தெரிகிற அந்த இடம், அழகான லாவெண்டர் கார்டன், அந்த சைடு ரோஸ் லில்லின்னு எல்லாமே இருக்குது. கரெக்டாக தயாங்க நிற்க வச்சுட்டு அந்த இடத்துல அந்த செட்டப்லாம் வச்சுருக்கான். நைட் டின்னருக்கான செட்டப்பு. அப்போது அப்படியே அவனோட பின்னாடி நின்று அவனை ஒரு மாதிரி இறுக்கி அணைச்ச மாதிரி அவனோட பிளைண்ட் ஃபோல்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறான். தயாங்க கொஞ்ச நேரம் லைட்டாக கண்ணு தெரியல. அப்போ கண்ணு கசக்கிட்டே அப்படியே பார்த்தா ரொம்ப அழகான பிளேஸ். அழகாக அந்த ஃப்ளவர்ஸோட ஸ்மெல், அந்த கார்டனில் அந்த கார்டனோட பியூட்டியை பார்த்து மெஸ்மரைஸ் ஆகி அப்படியே நிற்கிறான். அப்போ ஒரு பட்டாம்பூச்சி அழகாக தயாங்கோட கண்ணத்து மேலே வந்து உட்காருது. இப்போ ஜேகே அதை பார்த்து பொசசிவ் ஆகிட்டு, ஒய் பட்டர்ஃப்ளே, நான் சொல்லிட்டு தானே போனேன், ஹீஸ் மைண்ட், என்னோடவனை நீ எப்படி எடுத்துக்கலாம், கிளம்பு கிளம்பு அப்படின்னு அதை பிடிச்சி அகெயின் அந்த ஃப்ளவர் மேலே விட்டுடுறான். இப்போ அந்த பட்டர்ஃப்ளைவும் அழகாக ஓடிடுது. அப்போது தயாங்க அப்படியே ஜேகே பக்கம் திரும்பி நல்லா முத்தம் கொடுக்குறான். இந்த தடவை அவன் ஒரு மாதிரி கடிக்கிறான் ஜேகேவை.
ஜேகேக்கு இப்படி பண்ணாலே அவனை ஏதாச்சும் பண்ணணும் போல தோணும். ஸோ என்னை ஏதாச்சும் பண்ண அப்படிங்கிறதுக்கான ஒரு தூண்டுதல் மாதிரி அவனை பண்ணுறான். இப்போ ஜேகேவும் அவன் மேலே போட்டிருந்ததை கழட்டிட்டு அப்படியே தயங்க தூக்கி அவனோட இடுப்போட நல்லா இடிக்கிட்டு அப்படி கொடுக்குறான். தயங்கோட கழுத்தை பிடிச்ச. என்ன எதிர்பார்க்குற லிட்டில் டைகர்? டாடி, இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. பாரு, அந்த சன்செட்டோட அழகை பாரு. உன்னோட அழகுக்கு முன்னாடி என்னால் அதை பார்க்கவே முடியல லிட்டில் டைகர். ஆனால் அது ரொம்ப அழகாக இருக்குது. என்னை ரசிக்கிறதை விட நீ அதை தான் ரசிக்கணும் அப்படின்னு அப்படியே முத்த கொடுத்துட்டு கீழே விழுந்துடுறாங்க. எங்கன்னா அந்த அழகான அந்த பூத்தோட்டத்துக்கு நடுவில் அவங்க படுத்திருக்க இடத்த தவிர மற்ற இடம் ஃபுல்லாக அப்படியே அந்த ஃப்ளவர்ஸால் சரவுண்ட் ஆகியிருக்கு. அப்போது ஜேகேயோட உடம்பு போயிட்டு தயங்க அப்படியே அவனோட நாக்கை வச்சு ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. லிட்டில் டைகர், உனக்கு பசி இன்னும் அடங்கலையா? ஃபுட் எதுவும் ஆர்டர் பண்ணிட்டா? என்னோட பெரிய ஃபுட்டை எனக்கு வயிறு நிறையா நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு அவனும் அப்படியே பண்ணிட்டு கீழே வர்றான். இப்போ ஜேகேவால் முடியல. அப்படியே அவன் எழுந்துட்டு தயங்க உட்கார வச்ச அவனோடத எடுத்து தயங்கோட வாயில் வைக்கிறான். அப்போ தயங்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியில் இருந்துகிட்ருக்காங்க. அட்லாஸ்ட் ஜேகே அந்த ட்ரெஸ்ஸை எதுக்காக டிசைன் பண்ணியிருப்பான், அந்த வேலையை ஆரம்பிக்கிறான். அப்போ நல்லா ஒரு மாதிரி சில்லுன்னு காற்றடிக்குது. அப்போ அந்த ஃப்ளவரோட ஸ்மெல், அந்த சன்செட்டோட அந்த வியூ, அப்புறம் பேர்ட்ஸோட அந்த சவுண்ட், குட்டி குட்டி பட்டர்ஃப்ளைஸ்னு ஒரு மாதிரி ட்ரீம் மாதிரி இருக்குது. அப்போது தயங்கோட உடம்பு அப்படியே ரசிக்கிறான். ரசிச்சுக்கிட்டே அது மொத்தத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே ஒரு இடம் விடாமல் அவனோட நாக்கு பல்லுன்னு எல்லாம் படுற மாதிரி கடிச்சு இழுக்கிறான். லிட்டில் டைகர், இன்றைக்கி என்னோட இறைய நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு கீழே போயிட்டு ஃபஸ்ட்டு கை வச்சு பண்ணுறான். அதுக்கே தயங்கால முடியல. அப்புறமா மெல்லமாக அங்கே போயிட்டு ஒரு முத்தம் கொடுக்குறான். டாடி, என்னால் முடியல டாடி. ஏன் இதுக்கே எப்படி சொல்கிற? அப்போது உள்ளே போனான் அப்படின்னு அவனும் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டே கேட்குறான். என்ன ஓகேவா? நீ ஹாப்பியாக இருக்கியா? எனக்கு தெரியும் நீ என்ன பண்ண ஹாப்பியாவான்னு. லிட்டில் டைகர், டாடி சொல்கிறது கேட்பல்ல, ஹாப்பியாக இருக்கியா? டாடி, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு உள்ளே விடுறதுக்கு முன்னாடி ஒரு ரிங் எடுத்து அப்படியே தயங்கோட கையில் போட்டு விட்டுட்டு அந்த ஹேண்டுக்கு அப்படியே முத்த கொடுத்துட்டு, ஹாப்பி மேரிட் லைஃப் ஒய்ஃபி. என்னது? ஆமாம், உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதான் இப்போ பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ இங்கேயே அவங்க ரெண்டு பேரும் அப்படியே மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் நடக்க வேண்டியது இப்போ நடக்க போகுது அப்படின்னு அப்படியே உள்ளே விடுறான். தாங்கால வலி தாங்க முடியல. ஜேகேயோட இடுப்பு, பின் மண்டன்னு எல்லாத்தையும் நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். அதுவும் அப்படியே போகுது. அப்போது தயாங்கலாம் அங்கே வந்து செம்மையாக கத்திட்டு இருக்கான். பட் தயாங் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ அவனோட அந்த ஹாப்பி ஃபேஸ் ஜேகேவும் பார்க்குறான். எஸ், யூ ஆர் மை ஒய்ஃபி. ஒய் ஒய்ஃபி? அப்போ நீங்கள் ஹஸ்பண்டா? எஸ், ஐ எம் யுவர் ஹஸ்பண்ட், மாஃபியா ஹஸ்பண்ட் அப்படின்னு சும்மா வேறு லெவலில் வெறித்தனமாக பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு பேரும். அப்போது ஜேகே அவனுக்கு கிஃப்டாக 99 ரோசஸ் தானே கொடுத்துருப்பான். இன்னும் ஒரு ரோஸை அவனோட பாக்கெட்லேருந்து, கழட்டி போட்ட பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு அது அப்படியே தயாங்கோட கையில் கொடுக்குறான். இதுதான் 100th ரோஸ். ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின் மை ஒய்ஃபி அப்படின்னு. இப்போ தயாங்கோ அதை வாங்கிக்கிறான். பட் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, நல்லா கசங்கி இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு அதை வாங்கி அப்படியே தயாங்கோட உடம்பு மேலே பிச்சு போட்டு அது அப்படியே அவனோட நாக்கை வச்சு ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டே பண்ணுறான். தயாங்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி செத்து செத்து வர மாதிரி இருக்குது. சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் போகிற மாதிரி. கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி சொர்க்கம் மாதிரி, கொஞ்ச நேரம் நரகம் மாதிரி இருக்குது. அட்லாஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தயாங் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி படுத்திருக்கான். அப்போ டின்னர் எல்லாம் அங்கே அழகாக அரேஞ்ச் ஆகியிருக்கு. டின்னர் டேபிளில் ஒரு மாதிரி க்யூட்டான லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு. அப்போது தயாங்காலெல்லாம் முடியல. இப்போ ஜேகேவே அவனை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அவன் மடி மேலேயே வச்சுருக்கான். தயாங்கு அப்படியே அங்கே ஒரு மாதிரி ரொம்ப வலிக்குது. ஏன்னா அவன் ரொம்ப குட்டி பையன். வலிக்குதா? ஆமாம்,
எனக்கு ரொம்ப வலிக்குது. அப்படியே ஒரு மாதிரி சொல்லும்போது வலியும் கலந்த ஒரு ஹாப்பினஸ். அப்படியே ஜேகே மறுபடியும் தயாங்க்கு போயிட்டு அவனோட ஃபோர்ஹெட்டில் ஒரு முத்தம் கொடுக்குறான். அது ரொம்ப ரொம்ப சேஃபாக தயங்க ஃபீல் பண்ணுறான். வி ஆர் மேரிட் நவ். எஸ், வி ஆர் மேரிட் நவ் மை வைஃபி அப்படின்னு அப்படியே அவனுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட லைஃப் அப்படியே மூவ் ஆன் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேடா, இதோட இதை நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் ஓகே, போதும் மாஃபியா, இது போதும். அண்ட் இதுக்கப்புறம் உள்ளதை மேபி நான் ஃப்யூச்சரில் எப்போயாச்சும் இடையில போடுறேன். பிகாஸ் இன்ஸ்டாகிராமில் கேட்கும் போது நிறையா பேர் ப்ரொஃபஸர் டைப்லையும் போடுங்கக்கா, டேக்குக்கு 1 ஷாட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ டோன்ட் வரி, நெக்ஸ்ட் எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் ப்ரொஃபஸர் டைப்பில் போடுறேன். அண்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, டு பி ஃப்ரேங்க், ப்ராஜெக்ட் ஒர்க் ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டுருக்குடா. ஸ்லீப் டைமே ஒரு மாதிரி 3 hours அப்படி தான் கொடுக்குறாங்க. இல்லை அப்படி தான் இருக்குது. பிகாஸ் அந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு நிறையா சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப டைம் கிடைக்கல. ஸோ அதனால தான் என்னோடய வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ண முடியல. ஸோ இல்லைனா மட்டும் நீ பண்ணி கிழிச்சிருவியான்னு நிறைய பேர் மைண்ட் வாய்ஸ். ஏன்னா எனக்கே அப்படி தான் தோணுது. என்ன பண்ணுறதா, சுச்சுவேஷன் ஒன்று இருக்குல்ல. பட் நான் கண்டிப்பாக எப்போவுமே போட ட்ரை பண்ணுவேன், சோம்பேறித்தனப்படாமல். ஸோ என் பசங்களை புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் எக்ஸாம்ஸ் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்கடா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோ பிடிச்சா மட்டும் பாருங்கடா, பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்டு நிறைய ஹேட் கமெண்ட்ஸ்லாம் இப்போ பார்க்குறேன். ஐ டோன்ட் நோ ஒய். பரவாயில்ல, விடுங்க. ஹேட் பண்ணுறவங்க பண்ணிட்டோம். எனக்கு லவ் கொடுக்குறவங்களுக்கு லவ் யூ, ஹேட் பண்ணுறவங்களுக்கும் லவ் யூ. அண்டு இது ஒரு எஃப்எஃப் ஸ்டோரி தானே. அப்போ நிறைய பேர் என்ன என்னது தயாங் ஜேகே விட சின்ன பையனா அப்படி இப்படிலாம் கேட்குறீங்க. டேய், நீங்கள் ஸ்டோரி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா இல்லை டேரெக்டாக இங்கே வந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு சில இதில் தயாங்க பெரிய பையன் மாதிரி காட்டியிருப்பேன், ஒரு சில இதில் ஜேகேவை பெரிய பையன் மாதிரி காட்டியிருப்பேன். ஸோ இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா விட்டுருங்க, ஓகேவா? ஸோ மற்றவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அண்டு கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணாமல் இருக்குல்ல, முடிஞ்சளவு நான் ஒரு ஹார்ட்டாச்சும் கொடுக்குறேன். ஓகே ட்ரகீஸ், எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல்.